தான் உங்களுக்கு நல்ல. ஆகவே நாங்கள் இன்று 4வது வினாத்தால் பார்க்க இருக்கிறோம். அப்ப இதுல நீங்கள்லாம் வாசிக்கணும். நீங்க வாசிக்கணும் தான் எங்களுக்கு விஷயம் விளங்கும். அதாவது நீங்க எதை நீங்கள் தவற விடுகிறீர்கள் என்றதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ரைட்? ஓகே. யார் இதில் ஒரு ஆள் வாசிக்க போறீங்க? 4வது வினாத்தாள் மற்ற பழைய வினாத்தாள்ல எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லை, எல்லாம் கிளியரா முடிச்சுட்டோம். அப்படித்தானே? யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பழைய வினாத்தாள் ஏதாவது பெண்டிங்கள் இருக்கா? இல்ல. இல்ல. ரைட். ஓகே. 4வது வினாத்தாளை பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். என்ன வாசிக்கிறீங்கன்னு பார்ப்போம். எதை கேட்கிறீங்கன்னு பார்ப்போம். குயிக்கா வாசிக்கணுமா? மகாவலி கல்வி வலயத்தில் அமைந்துள்ள வர்ணபுர தேசிய பாடசாலை 1AB வகையை கொண்ட 2500 பிள்ளைகள் கற்கும் பிரபல்யமான பாடசாலை ஆகும். இப்பாடசாலையின் அதிபராக இருந்த திரு நந்தசேன கடந்த மாதம் ஓய்வு பெற்றிருந்தார். இலங்கை கல்வி நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையில் சித்தி பெற்ற திரு எக்கநாயக்க இப்பாடசாலையின் அதிபராக நிரல் கல்வி அமைச்சால் நியமிக்கப்பட்டார். முன்னைய அதிபர் காலத்தில் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக புதிய திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. இருக்கும் நிலையை தக்க வைத்தால் போதுமானது என்ற மனப்பாங்கை அதிபர் கொண்டிருந்தார். பாடசாலையில் பல்வேறு குழுக்கள் பெயரளவில் அமைக்கப்பட்டிருந்ததுடன் அவை தொடர்பான அறிக்கைகள் சிறப்பாக பேணப்பட்டிருந்தன. எனினும் பாடசாலை சமூகத்தை வாங்குவது தமது நிர்வாகத்திற்கு இடையூறாக அமையும் என எண்ணிய அதிபர் தனது விசுவாசிகள் சிலரை வைத்துக்கொண்டு பாடசாலை செயற்பாடுகளை நிறைவேற்றினார். எவ்வாறெனினும் தீர்மானங்களும் முடிவுகளும் அதிபரால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன. விரைவாக தீர்மானம் எடுப்பதற்கு இது ஒரு சிறந்த நடைமுறை என அதிபர் முழுமையாக நம்பி செயற்பட்டார். புதிய அதிபர் திரு எக்கநாயக்க பாடசாலையின் அதிபராக பொறுப்பேற்றது பாடசாலை சூழலை நன்கு கூர்ந்து அவதானித்ததுடன் சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டார். பாடசாலை வளாகத்தை பிரதி அதிபருடன் சுற்றி பார்வையிட்ட அதிபர் போதுமான அளவு கட்டிட வசதிகள், 400 மீட்டர் ஓடுபாதை கொண்ட கைவிடப்பட்ட நிலையில் இருந்த மைதானம், இடிந்து விழும் நிலையில் காணப்பட்ட பழைய அலுவலக கட்டிடம், உரிய பராமரிப்பின்றி காணப்பட்ட பாடசாலை மூலிகை தோட்டம், ஒரு பக்கத்தில் குவிந்து வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த தளபாடங்கள் என்பவற்றை இனங்கண்டார். பழுதடைந்த தளபாடங்களை அதிபர் கண்காணிப்பதை கண்ட சிரேஷ்ட மாணவ தலைவன் பாடசாலை சமூகத்தவர் உதவியுடன் இவற்றை திருத்தி பயன்படுத்த முடியும் என தெரிவித்தான். சிரேஷ்ட மாணவனின் கருத்தை ஆமோதித்த அதிபர் அவனது முதுகில் தட்டி நிச்சயமாக மேற்கொள்வோம் என தெரிவித்தார். ஏற்கனவே பிரதி அதிபரூடாக அறிவித்ததற்கு அமைவாக பாடசாலை நிறைவடைந்ததும் சரியாக பிற்பகல் 1:35 மணிக்கு கூட்டம் அதிபர் தலைமையில் ஆரம்பமானது. ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட அதிபர் தனது அவதானிப்புகள் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததுடன் தான் அனைவரது பங்குபற்றலுடனும் பாடசாலை நிர்வாகத்தை நடாத்த விரும்புவதாகவும் ஆசிரியர்கள் அனைவரும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என கோரினார். அத்துடன் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக ஆசிரியர்கள் தன்னுடன் எவ்வேளையிலும் கலந்துரையாடலாம் என தெரிவித்து இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் இறுதி புதன்கிழமை பாடசாலை முடிவடைந்ததும் ஆசிரியர் கூட்டம் நடைபெறும் எனவும் அது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் ஒரு வாரத்துக்கு முன் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்ததுடன் ஆசிரியர் கூட்ட அறிக்கையை எழுதும் பொறுப்பை சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவரிடம் ஏனைய ஆசிரியர்களின் சம்மதத்துடன் ஒப்படைத்தார்.
ஆசிரியர் கூட்டம் சரியாக பிற்பகல் 2 மணிக்கு நிறைவடைந்ததும் பாடசாலை முகாமைத்துவ குழுவினர் அதிபரை சந்திக்க விரும்பினர். அதனை ஏற்றுக்கொண்ட அதிபர் அவர்களுடனான கலந்துரையாடலை அதிபர் அலுவலகத்தில் வைத்துக் கொண்டார். அதிபரின் நேர் மனப்பாங்கான செயற்பாடுகளினால் ஏற்றுக்கொண்ட பாடசாலை முகாமைத்துவ குழுவினர் அதிபரின் செயற்பாடுகளுக்கு தமது பூரண ஆதரவை வெளிப்படுத்தினர். இவ்வேளையில் கருத்து தெரிவித்த உதவி அதிபர் பாடசாலையில் இளமை துடிப்பும் ஆர்வமும் உள்ள ஆசிரியர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு போதிய அளவு பயிற்சியும் வழிகாட்டல்களும் வழங்கினால் சிறந்த சேவையை பெற முடியும் என தெரிவித்தார். அன்று அதிபர் தனது தலை அசைப்பின் மூலம் சம்மதம் தெரிவித்தார். தான் குழு செயற்பாடுகளை நம்புவதாகவும் வெளிப்படை தன்மையுடன் தனது முகாமைத்துவ செயற்பாடுகள் அமையும் என தெரிவித்ததுடன் ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை வலுப்படுத்துவதன் மூலமே பாடசாலை செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என தெரிவித்து கலந்துரையாடலை நிறைவு செய்தார். ஓகே ஓகே ரைட். கொஞ்சம் ஸ்லோவா வாசிக்கணும், அறுத்தொடுத்து வாசிக்கணும். ஏண்டா கொஞ்சம் வேகமாக வாசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி வேகமாக வாசிங்கன்னா நீங்கள் பகுப்பாய்வு செய்து அந்த ஆழமாக அந்த விஷயத்தை கருத்தில் கொள்ள மாட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டி இருக்கும். ரைட், நான் இருக்கா திரும்ப வாசித்து முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லிக்கொண்டு போகிறேன். மகாவலி கல்வி வலயத்தில் அமைந்துள்ள வர்ணபுர தேசிய பாடசாலை ஓகே சாரி, அதை கட் பண்ணி வந்திருக்கு. ரைட், மகாவலி கல்வி வலயத்தில் அமைந்துள்ள வர்ணபுர தேசிய பாடசாலை வன்னேபி வகையை கொண்ட 2500 பிள்ளைகள் கற்கும் பிரபல்யமான பாடசாலை ஆகும். வாசிக்க நாங்கள் அதுக்குள்ள இந்த விஷயத்தோட இந்த விஷயத்தை அப்படி எங்களுக்குள்ள உள்வாங்குற மாதிரி நாங்கள் வாசிக்கணும். அப்போ இது ஒரு ஃபேமஸான ஸ்கூல். இப்பாடசாலையின் அதிபராக இருந்த திரு நந்தசேன கடந்த வாரம் ஓய்வு பெற்றிருந்தார். இலங்கை கல்வி நிர்வாக சேவை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பயிற்சியில் சித்தி பெற்ற திரு எக்கநாயக்க இப்பாடசாலையின் அதிபராக நிரல் கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்டார். அப்ப தேசிய பாடசாலையின் அதிபரை நியமிக்கிறது நிரல் கல்வி அமைச்சு. அந்த பாடசாலை பிள்ளைகளின் எண்ணிக்கை 1000க்கு மேல இருக்குமா இருந்தால் அது ஒரு SLES ஆஃபீஸர் தான் நாங்கள் பிரின்சிபலாக இருப்பேன். அப்போ இங்கே 2500 ஒரு SLES ஆஃபீஸர் தான் பிரின்சிபலாக நியமிக்கப்பட வேண்டும். ரைட், முன்னைய அதிபர் காலத்தில் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக புதிய திட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. புதுசா ஒன்றும் பழைய அதிபர் செய்யலை. இருக்கும் நிலையை தக்க வைத்தால் போதும் என்ற மனப்பாங்கை அதிபர் கொண்டிருந்தார். முதல் இருந்த அதிபர்கிட்ட மனப்பாங்கு இப்ப இருக்கிற நிலையில இந்த பாடசாலையை கொண்டு போனா காணும். புதுசா கிரியேட்டிவிட்டியா எதுவும் செய்யணும் என்று யோசிக்கல். ரைட், பாடசாலையில் பல்வேறு குழுக்கள் பெயரளவில் அமைக்கப்பட்டிருந்தன. பெயருக்கு குழுக்கள் எல்லாம் இருக்கு. எனினும் அமைக்கப்பட்டிருந்தன. அவை தொடர்பான அறிக்கைகள் சிறப்பாக பேணப்பட்டிருந்தன. அறிக்கையும் சிறப்பாக இருக்கு. எனினும் பாடசாலை சமூகத்தை உள்வாங்குவது தமது நிர்வாகத்திற்கு இடையூறாக அமையும் என எண்ணிய அதிபர் தனது விசுவாசிகள் சிலரை வைத்துக்கொண்டு பாடசாலை செயற்பாடுகளை நிறைவேற்றினார். அப்போ சில ஆக்களோட பாடசாலை நிர்வாகத்தை அவர் செயற்படுத்துறேன்.
எவ்வாறெனினும் தீர்மானங்களும் முடிவுகளும் அதிபரால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டன. விரைவாக தீர்மானம் எடுப்பதற்கு இது ஒரு சிறந்த நடைமுறை என அதிபர் முழுமையாக நம்பி செயற்பட்டார். இது முன்னே அதிபர் நந்தசேனாவை பற்றியது. உலகத்தையும் வாசிக்க எங்களுக்கு தெரியுது நந்தசேனனுடைய அட்டிடியூட்டை பற்றி தெரியுது. அவர்கிட்ட புத்தாக்கம் என்ற விஷயம் இல்லையென்று தெரியுது. அவர்கிட்ட தலைமைத்துவ பாங்கு இதுல தெரியுது. என்ன தலைமைத்துவ பாங்கா இருக்கும் நினைக்கிறீங்க? விளத்தையும் வச்சு கொண்டு சொல்லி சர்வாதிகார முடிவுகள் அதிபரால் மட்டுமே எடுக்கப்படுது. அவர் நினைக்கிறார் தான் மட்டும் முடிவை குயிக்கா எடுக்கலாம், இதுதான் பெஸ்ட். அது அவருடைய ஸ்டைலா இருக்கு. ரைட், ஓகே. இது முன்னே அதிபரை பற்றிய விஷயம். ரைட், இப்ப நாங்கள் அடுத்த அதிபருக்கு வருவோம். புதிய அதிபர் திரு எக்கநாயக்கா பாடசாலை அதிபராக பொறுப்பேற்றதும் பாடசாலை சூழலை நன்கு கூர்ந்து அவதானித்ததுடன் சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டார். சூழ்நிலை பகுப்பாய்வு சொல்லாவிட்டிருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சு தந்திருக்கு என்னதுக்குன்னு பார்ப்போம். பாடசாலை வளாகத்தை பிரதி அதிபருடன் சுற்றி பார்வையிட்ட போது, இன்னொரு ஆள் நான் கைடுடன் போறேன், பார்ப்போம். போதுமான அளவு கட்டிட வசதிகள் 400 மீட்டர் ஓடுபாதையை கொண்ட கைவிடப்பட்டிருந்த மைதானம், இடிந்து விழும் நிலையில் காணப்பட்ட பழைய அலுவலக கட்டிடம், உரிய பராமரிப்பின்றி காணப்பட்ட மூலிகை தோட்டம், ஒரு பக்கத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த தளபாடங்கள் என்பவற்றை இனங்கண்ட. அப்ப இந்த சூழ்நிலை பகுப்பாய்வில சொல்லப்பட்ட விடயத்துல ரெண்டு விஷயம். முதல் சொன்ன ரெண்டு, அதாவது போதுமான அளவு கட்டிட வசதிகள், 400 மீட்டர் ஓடுபாதை கொண்ட மைதானம், இந்த ரெண்டும் எங்களுக்கு என்ன, நாங்க படிச்ச SWOT அனாலிசிஸின் படி என்னவா இருக்கு? இது பலம் சார், பலம். ஆனா கைவிடப்பட்டிருந்த மைதானம், அந்த 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம் கைவிடப்பட்டிருக்கு. அப்ப கைவிடப்பட்டிருந்த 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம், இடிந்து விழும் நிலையில் காணப்பட்டுகிட்ட அலுவலகம், பழைய அலுவலக கட்டிடம், உரிய பராமரிப்பின்றி காணப்பட்ட மூலிகை தோட்டம், பழுதடைந்து ஒரு குவிக்கப்பட்டிருந்த தளபாடங்கள், இவ்வளவும் பலவீனம். பழுதடைந்த தளபாடங்களை அதிபர் அவதானிப்பதை கண்ட சிரேஷ்ட மாணவ தலைவன், அப்ப அதிபர் இதை பார்க்கறத கண்ட சீனியர் பிரிஃபெக்ட் என்ன சொல்றான்னா, பாடசாலை சமூகத்தவரின் உதவியுடன் இவற்றை திருத்தி பயன்படுத்த முடியும் என தெரிவித்தார். சிரேஷ்ட மாணவனினுடைய கருத்தை ஆமோதித்த அதிபர் அவனது முதுகில் தட்டி நிச்சயமாக மேற்கொள்வோம் என தெரிவித்தார். அப்ப இந்த இடத்திலே அதிபர் ஒரு என்னத்தை கண்டுபிடிக்கிறார்? வாய்ப்பு. வெரி குட், வாய்ப்பை கண்டுபிடிக்கிறார். ஒரு வாய்ப்பை கண்டுபிடிக்கிறார். பாடசாலை சமூகத்தில் கொஞ்சம் பேர் இந்த தளபாட திருத்தராக்கள் இருக்கணும், அவைன்ற உதவியோட திருத்தலாம். அப்ப பழுதடைந்து இடத்தை குவிக்க வைக்கப்பட்டிருக்கிற பழுதடைந்த தளபாடங்கள் பலவீனம், அதை பாடசாலை சமூகத்தின் உதவியோட திருத்தக்கூடியதாக இருக்கிறது வாய்ப்பு. ரைட். ஏற்கனவே பிரதி அதிபர் ஊடாக அறிவித்ததற்கு அமைவாக, அப்ப ஏற்கனவே முதலே சொல்லியாச்சு. அப்ப ஏற்கனவே சொன்னபடியா ஒரு பிளான் இருக்கு, ரெண்டு இல்லை. அறிவித்ததற்கு அமைவாக பாடசாலை நிறைவடைந்ததும் சரியாக பிற்பகல் 1:35 மணிக்கு அல்ல ஆசிரியர் கூட்டம் என்று வரணும், ஒரு சொல் மிஸ்ஸிங். ஆசிரியர் கூட்டம் அதிபர் தலைமையில் ஆரம்பமானது. இல்ல ஆசிரியர் கூட்டம் என்று வரணுமா? ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட அதிபர், அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது, என்னன்னு நீங்க யோசிச்சு வைங்க, நான் இன்னும் ஒரு கவரேக்க சொல்றேன். தனது அவதானிப்புகள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்ததுடன், தான் மேற்கொண்ட சூழ்நிலை பகுப்பாய்வு தொடர்பான கருத்துக்களை முன்வைத்ததுடன், தான் அனைவரது பங்கு பெற்றலுடன் பாடசாலை நிர்வாகத்தை நடாத்த விரும்புவதாகவும், ஆசிரியர்கள் அனைவரும் பூரண ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் கோரின.
அத்துடன் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக ஆசிரியர்கள் தன்னுடன் எவ்வேளையிலும் கலந்துரையாடலாம் என தெரிவித்து இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மாதமும் இறுதி புதன்கிழமை பாடசாலை முடிவடைந்ததும் ஆசிரியர் கூட்டம் நடைபெறும் எனவும் அது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் ஒரு வாரத்துக்கு முன் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்ததுடன் ஆசிரியர் கூட்ட அறிக்கையை எழுதும் பொறுப்பை சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவரிடம் ஏனைய ஆசிரியர்களின் சம்மதத்துடன் ஒப்படைத்தார். ஆசிரியர் கூட்டம் சரியாக பிற்பகல் 2 மணிக்கு நிறைவடைந்தது. அப்ப இந்த ஆசிரியர் கூட்டம் என்றது துவங்கி இந்த முடிய மட்டும் இருக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ளும். சரியா 1:35 மணிக்கு ஆரம்பிக்குது, 2 மணிக்கு முடியுது. அப்ப இந்த தலைவருடைய இன்னொரு விடயத்தை நாங்கள் இதில் அவதானிக்கிறோம். நேர முகாமைத்துவம். வெரி குட். நேர முகாமைத்துவம் உங்களுக்கு பிறகு வரும். இதுதான் நாங்கள் சொல்ற ஆழமா வாசித்து பகுப்பாய்வு செய்யறது. அதே நேரம் இனி வருங்காலங்கள்ல கூட்டம் ஒப்ப என்ற சம்பந்தமாக ஒரு என்ன விஷயத்தை செய்யறாரு? முன்னறிவித்தல் இன்னும் கொஞ்சம் திட்டம் ஒரு திட்டமிடலை செய்யறாரு. ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமை கூட்டம் நடக்கும். அதுக்கு முதல் வாரத்துல உங்களுக்கு அதன் அஜெண்டா எழுத்து மூலம் வரும். அப்போ ஒரு பிளான் இருக்கு, ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்கு, எப்படி என்ன செய்ய போறோம். ரைட், ஓகே. அப்ப இந்த ஆசிரியர் கூட்டம் அந்த ஆசிரியர் கூட்டத்தில் அந்த கூட்ட அறிக்கை எழுதுற பொறுப்பை ஒரு சிரேஷ்ட டீச்சர்கிட்ட கொடுத்தாரண்டு இல்லை, ஒரே கவனி. ஒரு சிரேஷ்ட ஆசிரியரிடம் ஏனைய ஆசிரியர்களுடன் சம்மதத்துடன் ஒப்படைத்தார். அப்ப இங்கதான் அந்த பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச், எப்படி அவர்களை தான் ஒரு லீடர் என்ற அடிப்படையில் தென்பால் இழுக்கிறார் கவர்றார்ன்றதை பார்க்கணும். அவரை டெக்னிக்காக சொல்றார், இவதான் சீனியர் டீச்சர் போல இருக்குது, பட் நீங்கள் கொடுப்போம், உங்களோட சம்மதங்கள் ஓகே தானே எண்ணிக்க சார் கொடுப்போம் எண்ணிக்க அந்த இடத்துல அவர்களோட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி தான் போச்சு. தான் ஓட பண்ணி செய்யற மாதிரி போகாம ஒரு டீமாச்சு ஏற்படுறது. அப்ப இங்க ஒரு டீம் ஸ்பிரிட் ஒன்று வருது. அது ஏனென்று நாங்கள் அங்கெல்லாம் பார்ப்போம். ரைட். அப்ப இந்த கூட்டம் ஆசிரியர் கூட்டம் நிறைவடைந்ததுடன் பாடசாலை முகாமைத்துவ குழுவினர் அதிபரை தாங்கள் சந்திக்க போயினோம். அவங்களுக்கு தெரியும், அது அதிபரை தலைவராக கொண்டு அங்கே இருக்கிற பிரதி அதிபர், உதவி அதிபர், பகுதி தலைவர், சிரேஷ்ட ஆசிரியர்கள், எஸ்டிஇசி பொருளாளர் உட்பட இருக்கிற அந்த முகாமைத்துவ குழு. அதை கேட்கிறோம், நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். வளமே அதிபரை நவையில கூப்பிட்டு சந்திக்கணும். இதை பார்த்தோன்னா சொல்ல நாங்கள் உங்களை சந்திக்க போறோம். ரைட். அப்ப அதிபர் என்ன செய்யறார்? அதனை ஏற்றுக்கொண்ட அதிபர் அவர்களுடனான கலந்துரையாடலை அதிபர் அலுவலகத்தில் வைத்து மேற்கொண்டார். அதிபர் அவர்களுடனான அந்த கலந்துரையாடலை மேற்கொள்ள அதிபருடைய நேர்மனப்பாங்கான செயற்பாடுகளை ஏற்றுக்கொண்ட பாடசாலை முகாமைத்துவ குழு, அது பாடசாலை முகாமைத்துவ குழு பாடசாலைக்குள்ள இருக்கு. அப்ப இவற்றை அட்டிடியூட்டை பார்த்து அதை ஏற்றுக்கொண்ட பாடசாலை முகாமைத்துவ குழுவினர் அதிபரின் செயற்பாடுகளுக்கு தமது பூரண ஆதரவை வெளிப்படுத்தினர். அப்ப இங்க ஒரு முகாமைத்துவ அணுகுமுறை ஒன்று வந்துச்சு. என்ன அணுகுமுறை? பங்கு பெற்றல் முகாமைத்துவம், பங்கேற்பு முகாமைத்துவம், பங்கு பெற்றல் முகாமைத்துவம். வெரி குட். இந்த சொல்லுகள் பேருந்து விடைக்கு வரணும், அதை மனதில் வைக்கணும். இதுக்குத்தான் நான் இப்படி வாசிக்கிறேன், அறுத்துறுத்து வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறதை நீங்க விளங்கி கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விடவே. ரைட். இவ்வேளையில் கருத்து தெரிவித்த உதவி அதிபர் பாடசாலையில் இளமை துடிப்பும் ஆர்வமும் உள்ள ஆசிரியர்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு போதிய அளவு பயிற்சியும் வழிகாட்டல்களும் வழங்கினால் சிறந்த சேவையை பெற முடியும் என தெரிவித்தார். அப்ப அங்க உதவி அதிபர் ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுக்கிறார், உள்ளுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த பாடசாலையில இளமை துடிப்பும் ஆர்வம் உள்ள ஆசைகள் இருக்கிறது, ஆனா அவைக்கு பயிற்சியும் வழிகாட்டலும் காணும். ஒரு ஜங் டீம் இருக்குது, அவை ட்ரெயின் பண்ண வேண்டும் என்று சொல்லு. அப்ப செய்தால் நாங்கள் சிறந்த சேவையை பெற முடியும் என தெரிவித்தார். அன்று அதிபர் தனது தலை அசைப்பின் மூலம் சம்மதம் தெரிவித்தார். கட்டாயம் அவையில ட்ரெயின் பண்ணத்தான் வேணும்.
இரண்டாங்களை சொல்ல போறேன். தான் குழுச் செயற்பாடுகளை நம்புவதாகவும் அவங்க சொன்ன பங்குபற்றல் முகாமைத்துவம் வந்துச்சு. வெளிப்படைத்தன்மையுடன் தனது முகாமைத்துவ செயற்பாடுகள் அமையும் என தெரிவித்ததுடன் என்னுடைய செயற்பாடெல்லாம் டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. ரைட். ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் தன் அணி மீது நம்பிக்கை வைக்கிறார். அவர்களை வலுப்படுத்துவதன் மூலமே பாடசாலை செயற்பாடுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த முடியும் என தெரிவித்து கலந்துரையாடல் நிறைவு செய்தது. அப்ப இந்த இடத்தில் அதிபர் என்ன விஷயத்தை வலியுறுத்துறார்? ஆசிரியர்கள் மீது நம்பிக்கை நம்பகத்தன்மை சார். இல்ல, அது இன்னொரு ஒன்று வருது. அவர்கள் மீது நம்பிக்கை வேலை செய்வது சார். பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி SPPTD பற்றி சொல்றேன். அதாவது டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணினா தான் பாடசாலை செயற்பாடுகளை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியும் என்று சொல்றேன். அப்ப ஆசிரியர்களை வளப்படுத்துறதுன்றது SPPTD தான். இப்ப இதுல நீங்க வாசிக்க உங்களுக்கு தெரியும். மேலே ஒரு விஷயம் வந்தது என்னன்னா, இந்த புது அதிபர் கதை சொல்ற இந்த 2ஆம் பக்கத்துல ஆசிரியர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கணும். அத்துடன் இந்த பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக ஆசிரியர்கள் எந்த வேளையிலும் தன்னுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியும். நீங்கள் எப்பவும் பாடசாலை அபிவிருத்தி தொடர்பாக கலைக்கிறோன்னா என்னட்ட வரலாம். முகாமைத்துவத்தில் ஒரு அணுகுமுறை இருக்கு. நீங்கள் இப்பத்த சலூன்ல பார்த்துருக்க மாட்டீங்க. பழைய சலூன் அங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த சலூன் கதவு ஒரு அரைக்கதவு மாதிரி, கீழேயும் இல்லை மேலேயும் இல்லை, இடையே ஒரு கதவு இருக்கு. நீங்கள் எப்பவும் போகலாம் வரலாம். ஒரு அரைக்கதவு மாதிரி இருக்கும், ஒரு சின்ன கதவு இருக்கும். கீழேயும் இல்லை கதவு, மேலேயும் இல்லை, இடையில இருக்கு. இதை சொல்றது இந்த சலூன் கதவு சிஸ்டம் உண்டு. அதாவது எப்படி என்ன, இந்த அரசியல்லையும் இது இருக்கு. யாரும் எப்பவும் கட்சிக்கு வரலாம், போகலாம். அப்ப இதுல ஒரு ஓப்பன் ஃபோரம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா நீங்கள் உங்களோட விஷயங்களை உள்ளுக்கு தெரிவிக்கலாம், உங்கள்ட்ட எப்பவும் வரலாம். இது க்ளோஸ் பண்ணப்பட்ட டோர் இல்லை, ஓப்பன் பண்ணப்படுற டோர். நீங்கள் எப்பவும் போகலாம், உங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். இப்போ எப்படி ஒரு ஓப்பன் ஃபோரம் ஒன்றை கொடுக்கறது டீச்சர்ஸ் தங்களை செயற்பாட்டை தங்களோட இருக்கிற கிரியேட்டிவிட்டியை வெளியில கொண்டாடுறதுக்கு உதவும். ஏன்னா நீங்க எப்பவும் என்னோட கதைக்கலாம். முதல் இருந்த அதிபர் என்ன செய்தவர், இருக்கிறலையே தக்க வைத்தாக்கான புதுசானும் செய்யணும் என்று யோசிக்கல. இப்ப நாங்கள் விஷயத்துக்கு போவோம். முதலாவது கேள்வி, இந்த பாடசாலை இதனுடைய அதிபர்களுடைய தலைமைத்துவத்தின் பாங்கை இனங்காணவனும் நந்தசேன என்ன தலைவர், எக்கநாயக்க என்ன தலைவர். இப்ப முதல் இருந்த நந்தசேன என்ன தலைவர்? அப்ப இப்ப இருக்கிற ஜனநாயக தலைமைத்துவம். இப்ப இருக்கிற எக்கநாயக்கா நான் சொல்றேன், எக்கநாயக்கா போதனா தலைவரா ஜனநாயக தலைவரா? ஜனநாயக தலைவர் சார். ஜனநாயக தலைவர். இங்க ரிசால்ட்ஸை பற்றி ஒன்றும் கதைக்கல, ஒன்றும் கதைக்கல. இங்க ஓகே, தீர்மானம் எடுக்கிறது பங்கு பெற்றுவதை பற்றித்தான் விஷயங்கள் கதைக்கப்படுது. தனித்து தீர்மானம் எடுத்து மற்றவர்களின் பங்கு பெற்றலை இழிவளவாக்கினவர் நந்தசேன. ஆகவே அவர் சர்வாதிகார தலைவர். மற்றவரின் பங்கு பெற்றல விரும்பின மற்றவர்களோட கலந்துரையாடி குளிர்ச்சி ஏற்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறவர் எக்கநாயக்கா. அப்ப எக்கநாயக்கா ஜனநாயக தலைவர். இவ்வளவு இதை விட வேறு ஒரு கதையும் அங்கே கதைக்க தெரியல. ரைட். இப்ப இதை சொன்னா ரெண்டாவது கேள்வி, நீங்க நந்தசேனவின் தலைமைத்துவ பாங்கிற்கு என்ன ரீசன் சொல்லுவீங்க? ரெண்டு ரீசன் சொல்லுங்க. அவர் சர்வாதிகார தலைவர் என்று சொல்றதுக்கு ரெண்டு ரீசன். முடிவு அவரே எடுக்கிறார். ரைட். அப்ப தீர்மானம் அதிபரால் மட்டுமே மேற்கொள்ள, அதனால் மட்டும்தான். அவருக்கு ஒரு விசுவாசி கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறார், அது கையெழுத்து வாங்க, தீர்மானம் வேற நடக்குது. அப்ப தீர்மானம் அதிபரால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டிருத்தல் ஒன்று. தீர்மானம் எடுத்தல் சொல்லலாம் சார். அதான் மற்ற சார் அந்த குழுக்கள்
குழுக்கள் பேரளவில் இருந்தாலும் சார் அறிக்கைகள் சிறப்பா பேணப்படுறதும் ஒரு சர்வாதிகாரத்தன்மை. அந்த அறிக்கைகள் ஒரு பொய்த்தன்மை இருக்கிறதா இருக்குத்தானே அதுல? சார் தனது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் சார் தனது விசுவாசிகளுக்கு மட்டும்தான் பொறுப்புகளை வழங்குறார் சார் அவர். சார் குழுக்கள் பேரளவில் இருந்தா சார் அறிக்கை இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது இல்ல ரைட். இப்ப நான் என்ன சொல்றேன், அறிக்கைகள் பொய்யா தயாரிக்கப்பட்டவை. அது பொய்யா அறிக்கை வச்சா சர்வாதிகார தலைவர் இல்ல சார். நாங்கள் சர்வாதிகார தலைவருக்கு வெரி குட் பாடசாலை சமூகத்தை உள்வாங்குறதுல அவர் ஒரு வெரி குட் உள்வாங்கி இல்ல. பாடசாலை சமூகத்தை உள்வாங்கி இல்லை. ஏன்னா உள்வாங்கினா எனக்கு கஷ்டம். அப்ப வெளியாக்களை உள்வாங்கி இல்லை என்றது அவர் தான் தெரிஞ்சுதான் செய்யப்பட போறார். மற்றவை அதுக்கள் எடுக்க இல்லை. அப்ப இதை மாத்தி இன்னொரு வகையில சொல்றதா இருந்தா இந்த பாடசாலை சமூகத்தை உள்வாங்கி இல்லை என்றது எங்களோட முகாமைத்துவ அணுகுமுறை சொல்றதா இருந்தா வெரி குட். அப்ப ஒன்று தீர்மானம் அதிபரால் மட்டும் மேற்கொள்ளப்படுதல், தனித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படுதல். இரண்டாவது பங்கு பெற்றல் முகாமைத்துவம் பெயரளவில் இருக்கு. பெயரளவில் இருக்கு. இதுதான் அவர் சொன்ன அறிக்கை. இதெல்லாம் விஷயம் பெயரளவில் இருக்கு. நீங்க பார்க்க அறிக்கையெல்லாம் பங்கு பெற்றல் முகாமைத்துவம் மாதிரி இருக்கு. ஆனால் பெயரளவில் தான் ரைட். இப்ப இது விளங்கினா நாங்கள் போவோம் எக்கநாயக்கவின் தலைமைத்துவம் ஜனநாயகம். அப்ப அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, எக்கநாயக்கவினுடைய தலைமைத்துவ பாங்குக்கான 2 காரணம் அதுல கிளியரா எங்களுக்கு இருக்கு. இது விளங்கினா அங்க இன்னும் ஈஸி. என்ன அங்க சுகமான ஒரு வழி இருக்கு. பங்கு பெற்றல் முகாமைத்துவம் இருக்கு. பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச் இருக்கு. எல்லாரும் சொல்லிப்படத்தான் குளிர்ச்சி ஏற்பாடு தான் வலியுறுத்துறது. ரைட். ஒன்று பரவலாக்கப்பட்ட தீர்மானம் மேற்கொள்ளப்பட. அப்ப தீர்மானங்கள் அங்க எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்றால் தனித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிற பங்கு பெற்றல் அடிப்படையில் தான் தீர்மானம் மேற்கொள்ளப்படுது. அப்ப தீர்மானங்கள் அங்க மேற்கொள்ளப்படுவது பலரின் முதல் பெயரளவில் இருக்கு. இங்கே அது ஒரு எஃபெக்டிவான டிசிஷன் மேக்கிங். ரைட். அப்ப இங்க பங்கு பெற்றல் முகாமைத்துவத்தோட டம்பருது தீர்மானங்கள் கூட்டாக மேற்கொள்ளப்படுது. டிசிஷன் மேக்கிங் எல்லாரும் சேர்ந்து தான் நடிக்கிறேன். இப்போ உதாரணத்தில் நான் ஒரு விடயம் உங்களுக்கு சொன்னேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சீனியர் டீச்சர்கிட்ட அறிக்கை எழுத கொடுத்தது மற்றவைகளின் சம்மதத்தோடு. அப்ப அந்த தீர்மானம் எடுக்கிறதுல மற்றவையும் பங்கு பெற்றணும் அவர்கள் சம்மதத்தோட. அப்ப தீர்மானங்கள் கூட்டாக, அதாவது கூட்டு தீர்மானம் மேற்கொள்ளப்படுது. அப்ப எங்களுக்கு இந்த இடத்துல ஜனநாயகமா சர்வாதிகாரமான்றதை பார்க்கறதுல 2 விஷயம் முக்கியம் வரும். பங்கு பெற்றல் இருக்கா இல்லையா. பங்கு பெற்றினா ஜனநாயகம், பங்கு பெற்றல் இல்லையா சர்வாதிகாரம். தீர்மானம் அதிபரால் மட்டும் எடுக்கப்படுதா, பலரால் எடுக்கப்படுதா. இதைத்தான் நாங்கள் இங்க போக்கஸ் பண்றது. இப்போ அதுல இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் கொண்டு எழுதக்கூடாது. இப்ப இன்னொரு விஷயம் இதை சொல்லலாம். இவர் ஜனநாயக தலைவராக இருக்கிறபடியா இங்கே அவர் ஒரு விஷயத்தை சொல்றார், தான் வெளிப்படைத்தன்மையை விரும்புறார். அப்ப ஒரு ஆள் வெளிப்படைத்தன்மையை விரும்புறார் என்றால் அங்க என்ன இருக்குது? எல்லாம் ரகசியம் இல்லை. அப்ப யாரும் ஓப்பனா பார்க்கலாம்டா அங்க என்ன இருக்குது? எவரும் பெறலாம் பார்க்கலாம்டா ஓப்பன் போறோம். ஒரு ரகசியம் இல்லை. வெளிப்படைத்தன்மை என்பது நேர்மை என்ற கை சுத்தமானது. நீங்கள் யாரும் பார்க்கலாம் என்றால் அவர் டிரான்ஸ்பரன்சியா தன்னை தகவலை வெளிப்படுத்துறார். அப்ப எவரும் பார்க்கலாம். அந்த வெளிப்படைத்தன்மை என்றதை நீங்க யாரும் பார்க்கலாம் என்றால் அங்க பங்கு பெற்றல் உண்டதை வேறொரு விதமா டீசெண்டா சொல்றேன். ரைட். அப்ப இது எங்களுக்கு 2 பண்பு எழுதுறதுல ஒரு கஷ்டம் இல்லை. முதலாவதுக்கு, அதாவது நந்தசேனகிட்ட இல்லாதது இக்கநாயக்கிட்ட இருக்கு. அங்க தனிச்சு தீர்மானம், இங்க கூட்டு தீர்மானம். அங்க பங்கு பெற்றல் முகாமைத்துவம் இல்லை, இங்க பங்கு பெற்றல் முகாமைத்துவம் இருக்கு. அப்ப இந்த அப்ரோச்சை பிடிச்சா சரி. இது அதை விட்டுட்டு போய் வேற விஷயத்தை எழுதக்கூடாது. ரைட். இது விளங்கினா, இந்த எக்கநாயக்கின் தலைமைத்துவ பாங்கன்றது விளங்கினா, இப்ப நீங்கள் போய் இந்த 6வது கேள்வி இருக்க பாருங்க. புதிய அதிபர் எக்கநாயக்க பாடசாலையை பொறுப்பேற்றதும் மேற்கொண்ட முகாமைத்துவ அணுகுமுறையாது அதனை விளக்கு. என்ன செய்தவர்? முகாமைத்துவ அணுகுமுறை, அதை சொல்லுதான் முக்கியம்.
என்ன செய்தவர்? பங்குவற்றல் இல்லை, பாத்தீங்களா, ரப்பன மாறிட்டீங்க. புதிய அதிபர் எக்கநாயக்க பாடசாலையை பொறுப்பேற்றதும் மேற்கொண்ட முகாமைத்துவ அணுகுமுறை ஆகும். வெரி குட். சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டமை, அதான் முதல் செய்தவர். கூர்ந்து அவதானித்து, அங்கே சொல்லி அவன் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஆனால் நீங்கள் பிடிக்கல பார்த்தீங்களா அப்போ சொல்லி. சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டதான் அவற்றை முதலாவது முகாமைத்துவ அணுகுமுறை. அதனை விளக்கப்படுத்திட்டான். சூழ்நிலை பகுப்பாய்வு என்னென்று படிச்சினாங்க இல்லாம ஏற்கனவே விளங்கப்படுத்தினான். பாடசாலையினுடைய தற்போதைய நிலையை விளங்கிக் கொள்ளுதல், அதாவது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொன்னால் பிரச்சனைகளை இனங்காணல், இதற்கு சுவட்டாய்வை பயன்படுத்தல். அது விளங்கப்படுத்தினான் உங்களுக்கு வடிவ திரும்ப விளங்கப்படுத்தினான். ரைட், இது விளங்கினால் 7வது கேள்விக்கு வாங்கோ. புதிய அதிபர் எக்கநாயக்கவின் பாடசாலை முகாமைத்துவம் அந்த சொல்லி அடையாளம் பண்ணுங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தொடர்பில் உமது மதிப்பீட்டினை 5 பிரதான விடயங்கள் மூலம் முன்வைக்குது. அவரை பற்றிய அவற்றை பாடசாலை முகாமைத்துவத்தை எப்படி செய்கிறார் என்ற விஷயத்தை நீங்க ஒரு 5 விஷயத்தை வச்சுக்கொண்டு மதிப்பிடுங்க. இப்ப 2 படிச்சுட்டோம். என்ன 2 படிச்சுட்டோம்? முதல்ல இப்ப என்ன படிச்சுட்டு வரோம் கடைசியா? ரைட், சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டமை, பங்கு பெற்றல் முகாமைத்துவம். பாருங்க எப்படி நாங்க படிச்சது வருது. கூட்டத்தில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க? வெரி குட், நேர முகாமைத்துவம். ரைட், இன்னொரு விஷயம் இப்ப கடைசியா சொல்லி போட்டு வார், வெளிப்படைத்தன்மை. ஓகே, அவற்றை ஆட்டிடியூட பற்றி ஒன்று சொல்லு. நேர்மனப்பாங்கு. ரைட், அப்ப அந்த நேர்மனப்பாங்கல இப்போ ஒரு விட சொன்னேன். அவர் எப்படி மெட்டாக்களை பார்த்தீங்கன்னா, நாங்க மெட்ட கேஸ் ஸ்டடியில பார்த்தனால அவர் தான் எல்லா கூட்டத்தையும் வச்சவர். வேற கேஸ் ஸ்டடியில இதில் பாருங்க, ஆசிரியர் கூட்டத்தை முதல் பிரதி அதிபரோட சேர்ந்து சுத்தி பார்க்கிறேன், உதவி அதிபரோட சேர்ந்து சுத்தி பார்க்க. அவருக்கு அறிவித்ததுக்கு அமைய என்ன கூட்டத்தை நடத்துறார்? ஆசிரியர் கூட்டத்தை நடத்துறேன். ரைட், பாடசாலை முகாமைத்துவ கோட்டுக்கண்டதற்கு நாங்க அவைகளோட ஒரு டிஸ்கஷனை செய்கிறேன். இப்ப அவர்கள் இவர் நோக்கி வருகின்ற ஒரு பாங்கு வந்துடுச்சு. அப்ப இவற்றை இன்னொரு விடயம் அவர்களை இவர்பால் ஈர்க்குது. இப்போ ஒரு ஆள் சொன்ன நீங்க இருக்கு தொடர்பாடல், அவருடைய தொடர்பாடல் அது முதல் சொல்லிட்டோம், நேர்மனப்பாங்க சொல்லிட்டோம். இவற்றை தொடர்பாடல் திறன். அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்கள் எல்லாரும் நான் வெளிப்படைத்தன்மையுடைய ஆள். ரைட், நீங்கள் உங்களோட எல்லாற்ற ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறது. டீச்சர்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணினா தான் இந்த பாடசாலையின் செயற்பாட்டை வெளிப்படுத்தலாம். பாடசாலை தொடர்பாக நீங்கள் எப்பவும் என்னோட வந்து கதைக்கலாம். பாடசாலை தொடர்பாக நீங்கள் எப்பவும் என்னோட வந்து கதைக்கலாம். மாணவர்கள் உடனே வந்து கழிச்சு. அப்ப மற்றவர்களை தன்னோக்கி இழுக்கின்ற தொடர்பாடல் திறனை உடையவராக இருக்கிறார். முதல் அதிபரை பற்றி சொல்லிக்க எல்லாம் சொன்னது இருக்கிறத தக்க வைப்போம், புதியவற்றை செய்யணும் என்ற ஆர்வம் இல்லை, பெயரளவில் குழுக்கள் இருக்கு, தண்டை விசுவாசி வச்சுக்கொண்டு தான் தீர்மானம் எடுக்கிறார், அவர் நிற்கிறார், விரைவாக தீர்மானம் எடுக்கிறார், அதான் பெஸ்ட். அப்ப அவற்றை மைண்ட் நேரோவா இருக்கு. இவர் சொல்றார், எனக்கு குளிர்ச்சி ஏற்பாடுல நம்பிக்கை, நான் எல்லாற்ற பங்கு பெற்றலையும் விரும்ப, நீங்கள் எந்த விஷயம் சம்பந்தமா என்னோட கலந்துரையாடலாம். அப்ப இவருடைய அட்டிடியூட்டை பார்த்து அதுல இருந்து மிக வேறுபடுது. அதாவது 21ஆம் நூற்றாண்டின் தலைவரை இவர் பிரகாசிக்கிறார். அவர் ஒரு ட்ரெடிஷனல் தலைவராகத்தான் இருக்க விரும்புகிறார். இதுதான் அந்த வித்தியாசம். வாசித்து உள்வாங்கினா உங்களுக்கு தெரியும். ரைட், 8வது கேள்வி. சார் ஒரு டவுட் சார். 3வது கேள்விக்கு நாங்க 2 விட எழுதினோம், பங்கு பெற்றல் முகாமைத்துவம் இருந்தே தீர்மானம் கூட்டாக மேற்கொண்டமை. அதே மாதிரி நாங்க 7வதுக்கு கூட்டாக தீர்மானம் மேற்கொண்டமைன்னு வர்றதுக்குள்ள அது ஒரே விடைகள் வந்தா பரவாயில்லையா சார்?
அதுக்கு என்ன அது வேற மாற்றுகள் கேள்வி, வேற கேள்விதான். அது அது நாங்க வேற எழுதுனது இல்லை சார். அது வேற கேள்விதான். ஒரே கேள்வி இல்லை சார். ஒரே இதுல கேள்வி இல்லை சார், ஒரே வேற கேள்விக்கு ஒரே விட எழுதியிருக்கோம். அதுதான் சார் கேட்டேன். வரலாம். இந்த அதிபற்ற இந்த அதிபரை என்ன நான் முதலே உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு கேஸ் ஸ்டடிக்கு உங்களுக்கு எக்ஸாம் வியூவில் இதுக்கு ஒரு 3 கேள்வி தான் வரும். இப்படி 10 கேள்வி வரப்போறது இல்லை. நாங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அப்படி 10 கேள்வியே போகிறோம். இதை நீங்கள் லேர்ன் பண்ணினா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2வது கேள்வி கேட்குற பதிலாக இப்போ கேட்ட கேள்வியை கேட்டா, அதாவது 7வது கேள்வியை கேட்டா, நீங்கள் இதை கொண்டே ஃபிட் பண்ணலாம். ஒரே விடவாத மாதிரி திரும்ப திரும்ப அவன் கேள்வி கேட்க மாட்டான். இது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கேட்குறது. அன்றைக்கு சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கேட்குறோடைய நிறைய கேள்வி வருது. உண்மையாக ஒரு கேஸ் ஸ்டடிக்குள்ள 3 மேக்சிமம் 4 உபபிரிவுகள் தான் வரும். ஆனால் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயத்த அக்குவர அணிவராக பிரித்து பார்க்க. இப்போ மாறி இந்த கேள்வி எப்படி கேட்டால் உங்களுக்கு இந்த புதிய அதிபர் எக்கநாயக்க தொடர்பாக உங்களுடைய மனப்பதிவை 5 விடயங்கள் மூலம் மதிப்பீடு செய்கிறேன்னு கேட்டா இதுதானே விட. அல்ல புதிய அதிபர் தொடர்பாக உங்களோட உங்களோட மனப்பதிவை 5 பிரதான விடயங்கள் மூலம் முன்வையும் கொண்ட இதுதானே விட. அப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய கேள்வி கேட்குறோம். உலக கேள்வி அங்கே கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரைட். அப்போ இந்த புதிய அதிபரின் எக்கநாயக்காவின் தொடர்பாக அவற்றை பாடசாலை முகாமைத்துவம் சொல்ல கவனி. அவற்றை பாடசாலை முகாமைத்துவம் தொடர்பாக கேட்க நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னு அப்ரோச் பண்ணித்தான் அந்த விடிய எழுதணும். இந்த வேற விஷயங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதான் அந்த பாடசாலை முகாமைத்துவம் என்று சொல்ல அங்கே முக்கியம். அந்த வினாவில் இருக்கிற எழுபொருள் மையக்கருத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் விட. ரைட். 8வது கேள்விக்கு என்ன விட? பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களை வளப்படுத்துவது தொடர்பாக தற்போது நடைமுறையில் உள்ள திட்டம். இதுதான் என்ன? ஓகே, எஸ்பிபிடிடி. அடுத்த கேள்வி, இது ஏன் இந்த பாடசாலைக்கு அவசியம்? பயிற்சியற்ற இளமாசிரியர்கள் இருக்கணும் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பயிற்சி வழங்கணும். இளமை துடிப்பும் அர்ப்பணிப்பும் இளமை துடிப்புள்ள ஆசிரியர்கள் இருக்கணும். ஆனா அவையை ட்ரெயின் பண்ண வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு இருக்குது. ரைட். அப்ப இளமை துடிப்பும் ஆர்வம் உள்ள ஆசிரியர்கள் இருக்கணும். ஆகவே அவர்களை இந்த பாடசாலைக்கு நாங்கள் பொருத்தமா மாற்ற வேண்டி இருக்குது. அது ஒரு ரீசன். யங் டீமை ஒரு பெரிய வடிவமை பாடசாலை நாங்கள் வச்சிருக்கிறன்றது எங்களுக்கு பல பலவீனங்களையும் சவால்களையும் உருவாக்கும். அப்போ நாங்கள் அவையே இதுக்கு எந்த ஒரு லோகோ பேரண்ட்ஸ் அவையில மாற்ற வேண்டி இருக்கு. அது ஒன்று இங்கே தேவையா இருக்கு. ஒன்று. 2வது விடயம், ஏற்கனவே இருந்த நிலைமை ஒரு கிரியேட்டிவிட்டியானது இல்லை. அதாவது இருக்கிறது தக்க வைக்கிறதா இருந்தது. அப்போ ஒரு புதுமை படைக்க வேணுமெண்டா டீச்சரை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணாதான் புதுமை படைக்கலாம். ஆசிரியர்களை வலுப்படுத்தினால்தான் பாடசாலையில் ஒரு மாற்றத்தை, ஒரு நேரான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் இந்த பாடசாலைக்கு எஸ்பிபிடிடி அவசியம். அடுத்த ஒரு விடயம் இருக்குது, பிரபல்யமான பாடசாலை. அப்ப பிரபல்யமான பாடசாலை என்ற அர்த்தம் என்ன? வெளியில இருக்கிற ஆட்கள் இந்த ஸ்கூலை ஃபேமஸான ஸ்கூல்னு நம்புறான். அவன் நம்புறான்டா அங்கே இன்னும் நடக்கணும். ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். அப்போ சமூகத்தின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணுமே இருந்தால் பாடசாலையில் இந்த அதிபர் வழியா சொல்லி போட்டார். புது அதிபர் பாடசாலை டீச்சரை சென்ட் பண்ணினாதான் செயற்பாடை வெளிப்படுத்துறார். பாடசாலை செயற்பாட்டில் ஒரு கிரியேட்டிவிட்டியை காணணுமே இருந்தால், ஒரு மாற்றத்தை மேல் நோக்கி காணணுமே இருந்தால் டீச்சரை வெளிப்படுத்தியா அது ஒரு மிக முக்கியமான செயற்பாடு. கடைசி கேள்வி, இந்த எஸ்பிபிடிடியை செய்கிறது கண்டு கடைசிக்கு முதல் கேள்வி, எஸ்பிபிடிடியை நடைமுறைப்படுத்துறது கண்டு ஒரு படிமுறை இருக்கு. அந்த படிமுறையை நீங்கள் பாடமாக்கி தான் வச்சிருக்கோம். ஏன்னா அது இப்போ இந்த எஸ்பிபிடிடியை இப்போவும் நாங்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறபடியே அதை நீங்கள் செய்யணும். அப்போ அந்த கேள்வியை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்த எஸ்பிபிடிடியின் பண்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில கேள்விகளை சரியா அணுகினோம்னா மிச்ச கேள்விக்கு விட தண்டவாள வரும். அப்ப உதாரணத்துக்கு நாங்கள் 1வது 2வது 3வது கேள்வியை பார்க்க எங்களுக்கு 7வது கேள்விக்குரிய விட வருது.
ஏழாவது கேள்வி எங்கள்கிட்ட மாறி வேற வேற விதமாக கேட்பான். இந்த அதிபர் பற்றிய உமது மதிப்பீட்டை திறக்க, ரைட்? இப்போ மதிப்பீட்டை திற சொன்னா நாங்கள் அதுல முகாமைத்துவ ரீதியான ஒரு மதிப்பீட்டை தான் கொடுக்கணும். நான் சொன்னேன் அதிபரை பற்றி கேட்டால் நீங்கள் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவரால மாறணும், ஒரு கல்வி அதிகாரி மாதிரி நின்று யோசிக்கும், ரைட்? இப்ப போய் நீங்கள் வினா எண் 5 பாரு. புதிய அதிபர் எக்கனக்காவின் பின்வரும் முகாமைத்துவ அணுகுமுறை தொடர்பாக உமது அவதானிப்புகள் இவ்விரண்டை குறிப்பிடும். ஆசிரியர் கூட்டம், அதுல ஒரு விஷயத்த முதலே சொல்லிட்டீங்க. என்ன சொல்லிட்டீங்க? நேர முகாமைத்துவம். நேர முகாம். சரி, இன்னொரு விஷயம் சொல்லுங்க. ஆசிரியரிடத்துல இன்னொரு விஷயம் திட்டமிடல். ஆசிரியர் கூட்டம் தொடர்பான ஒரு திட்டமிடல் இருந்தது. இன்னொரு விஷயமும் இருக்கு, பாடசாலை முடிவடைந்த அப்புறம் அது நேர முகாமை தானே. அப்ப அதுக்குள்ளே அதெல்லாம் வந்துடும். தனித்தனி உடைக்காமல் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறார், ரைட்? அப்ப அதுல ஒரு பங்கு பெற்றல் இருக்கு. அந்த சிரேஷ்ட ஆசிரியர்கிட்ட அறிக்கை எழுத கொடுத்தது, இந்த சிரேஷ்ட ஆசிரியரிடம் நான் அறிக்கை எழுதுகிற பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, ஒரு சிரேஷ்ட ஆசிரியரிடம் அறிக்கை எழுதுகிற பொறுப்பை ஏனைய ஆசிரியர்களின் சம்மதத்துடன் ஒப்படைத்த. இதுதான் அந்த லாபகமான முகாமைத்துவ அணுகுமுறை. எப்படி என்றால் மற்றவர்களை தென்பால் இழுக்கிறது, ரைட்? இதுதான் நாங்கள் தொடர்பாளர் திறன் அடிக்கடி சொல்றோம். நாங்கள் அடுத்தது அதுல கேள்வியதான் இவருடைய தொடர்பாளர் திறன் என்ன? இவருடைய தொடர்பாளர் திறன் தொடர்பாளர் திறனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டாக கலந்து ஆலோசிச்சு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தண்ட முடிவெடுக்கிறார், ரைட்? அப்போ அதை நாங்கள் கொஞ்சம் பொலிஷ் பண்ணி சரியாக விடைய சொல்லுவோம். இவற்றை தொடர்பாளர் திறனை நாங்கள் மதிப்பிட போறோம் என்றால் அதுல என்னென்ன விஷயங்களை வச்சு நாங்கள் மதிப்பிட போறோம். அப்போ பொதுவாக ஆசிரியர் கூட்டத்தில் தொடர்பாளர் திறன் கேட்கல, பொதுவா தான் கேட்டிருக்கு. அப்போ பொதுவா கேட்டால் சிரேஷ்ட மாணவத்தில் ரைட். அப்ப அந்த அதுல பாத்தீங்கன்னா 2 இடத்துல தலையசைச்சு சம்மதத்தை சிரேஷ்ட மாணவன் சொன்ன அந்த வாய்ப்பை முதுகில தட்டி தலையசைச்சு முதலில் இந்த இளமை துடிப்புள்ள ஆசிரியர்கள் இருக்கணும், அவைக்கு ட்ரெயின் பண்ண வேணும் என்றதையும் தலையசைச்சு சம்மதம் தெரிவித்தேன். அப்ப உங்களுக்கு தெரியுது அது என்ன தொடர்பாடல் திறன் என்றது வாயால கதைக்கிற வேண்டும் என்றுதான் இல்லை. அப்போ தொடர்பாடல உங்களுக்கு தெரியும், சைகை மூலமான தொடர்பாடல் இருக்கு, வாய் மூலமான தொடர்பாடல் இருக்கு, எழுத்து மூலமான தொடர்பாடல் இருக்கு. அப்ப எல்லாம் பேருக்கு பாத்தீங்கன்னா வாய்மொழி மூலமான தொடர்பாடல் இருக்குது, சைகை இருக்கு, எழுத்துலையும் சொல்றாரு. என்னென்றால் கூட்ட நிகழ்ச்சி நிலையில நான் ஒரு இளமைக்கு முதல் உங்களுக்கு அனுப்புறேன். அப்ப பல்வேறு தொடர்பாடல் அணுகுமுறையை அவர் வச்சிருக்கிறார். அப்ப அவற்றை தொடர்பாடல் திறனில 2வது பந்தியில 2வது பக்கத்துல 1வது வரி ஒன்று இருக்குது. எல்லா ஆசிரியர்களின் பூரண ஆதரவை கோருறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணும் என்ற விஷயத்தை கேட்கிறேன். 1. 2வது ஆசிரியர் கூட்டத்தை கூட்டிட்டு அதை எப்படி நடத்துறாருன்னு பார்த்தா அது ஒரு கலந்துரையாடலாத்தான் நடக்கும். பிரதி அதிபருக்கு அறிவித்ததுக்கு அமைய ஆசிரியர் கூட்டம் 1:35 மணிக்கு அதிபர் தலைமையில இடம்பெறுது. ஆசிரியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்ட அதிபர் தன் அவதானிப்புகள் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்து தான் அனைவருடைய பங்கு பெற்றலுடனும் பாடசாலை நிர்வாகத்தை நடாத்த விரும்புவதாகவும் அதுக்கு நீங்கள் நேரம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாடசாலை முகாமைத்துவ குழுவின் கலந்துரையாடல்ல அவர்களை சொல்லினோம் அதிபருண்ட நேர்மனப்பாங்கை ஏற்றுக்கொண்ட பாடசாலை முகாமைத்துவ குழு அவற்றை அதிபருண்ட செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை தருவதாக தெரிவிக்கணும். அப்ப தொடர்பாடல்ல அவர் சூழ்நிலை பகுப்பாய்வை சரியா மேற்கொண்டு அவரோட டிஸ்கஸ் பண்ணினதை உணர்ந்து கொண்டவர்கள் தாங்கள் ஒரு மாற்றம் தங்களோட மனப்பாங்கு மாற்றத்தினூடாக அதிபரை தேடி வந்து சந்திக்கணும். அப்ப இது ஒரு டெக்னிக், அதாவது எப்படி தொடர்பாடல நாங்கள் மற்றவர்களை கவர்ந்திருக்கிறது. நான் இந்த
டைரக்ட் ஓப்பன்டா ஒரு விஷயம் சொல்றேன் நான் அதிபர்களுக்கு அல்லது ஒரு நிறுவன தலைவர்கள் சம்பந்தமான ஒர்க் ஷாப் பண்ணா சொல்றேன் நான் என்னன்னு கேட்டா, இப்போ நீங்க ஒரு புதிய நிறுவனத்துக்கு தலைவரா போறீங்க. அப்போ அங்க உடனே போய் ஒரு பெரிய ஸ்கூல்ல போய் இப்போ பிரின்சிபலா போறீங்க, ஒரு 100 ஸ்டாஃப் இருக்கிறாங்க. 100 ஸ்டாஃபையும் நீங்கள் ஸ்டடி பண்ண உங்களுக்கு ஒரு வருஷம் செல்லும். சிலது ஞாபகமே வராது. இப்படி ஒருத்தன் இருக்கண்டே ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா முகாம் எல்லாம் ஞாபகத்துல வராது. அப்ப என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். நான் உதாரணத்துக்கு போய் 2ஆம் நாள் 3ஆம் நாள் என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் ஒரு டீயும் ஒரு சோட்டிஸும் வாங்கி கொடுக்கணும். பியோனை கொண்டு கொடுத்து அனுப்பணும். உரத்தை கூட்டி கொடுக்கக்கூடாது. எல்லாரும் உரத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. பியோனை கொடுத்து அனுப்புவோம். அவ பியோன் கேட்பான் என்ன விசேஷம் அப்படின்றது ஒரு சொல்ற இந்த வெட்டிங் ஆனிவர்சரி பேட்டியண்டா பிடிச்சிடுவாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி அப்படி அவன்கிட்ட சொல்லி அனுப்பிவிடும். அப்போ டீயும் வடையும் சாப்பிட்டாக்கள், டீயை குடிச்சு வடையை சாப்பிட்டாக்கள் என்ன செய்வினும்? விஷ் பண்ண வருவினம். ஓகே, விஷ் பண்ண வருவினம், தேங்க்யூ சொல்ல வருவினம். இப்போ இவர் எனக்கு முதல் சொன்ன மாதிரியே அவர் விஷ் பண்ண ஒரு ஆள் வார. இப்போ நான் அவரை கேட்குறேன், ஹலோ உங்களுக்கு என்ன பேர்? அவர் சொல்கிறார் எனக்கு ராஜன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு ஆன்சர் ஒரு 3 வருஷமா டைம் இல்லை அவன் சும்மா தான் இருக்கிறார். பழைய அதிபர் என்னோட பெருசாக நல்லா இல்லை. ரைட், ஓகே. அப்படியே போய் ஒருத்தரும் பெரிய ரைட் நான் சொல்ல போயிடும் சார், நான் இந்த பேர் இது, நான் இந்த மாதம் ரைட் ஓகே என்னோட கதைக்கிறேன். இப்போ இது ஒரு டெக்னிக். அப்படின்னா எங்களோட ஸ்டாஃபை என்ன நோக்கி வேலை பண்ணுறோம். இப்போ அவன் கொஞ்சம் விஷயம் சொல்லி நான் யார் என்ன செய்கிறேன்னு சொல்லிவிடும். சிலர் வரவே மாட்டாங்க. அதாவது இந்த அதிபர் வந்தால் தங்களுக்கு பிரச்சனை என்று கோவத்தில் இருக்கிறவன் வர மாட்டான். அது வேறு டீம் ஒன்று இருக்கு. எப்படியும் ஒரு டீம் இருக்குன்னு தான். நீங்கள் ஒரு இடத்தை கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ சார் ஒரு எல்லாரும் கோர்ஸ் சர்ஜரி போட்டு போடுவான். நீங்கள் அவங்களும் ஆரெண்டு நீங்கள் அவதானிக்க முடியாது. ரைட், இதுதான் அந்த தொடர்பாடல் திறன்ன்றது. நீங்கள் தனியாக நிற்கக்கூடாது. அதிபர் மற்றவர்களோட நிற்கிற மட்டும்தான். இது எப்படி மற்றவர்களை தன்னோக்கி இழுத்து அவையின் விஷயத்தை எடுக்கிறன்றதும் தொடர்பாடல் திறந்த. ரைட், ஓகே. அப்போ இப்போ எங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விக்கு விளக்காம இருக்கா? யாராவது எழுதின விடைக்கும் இதுக்கும் வேறுபாடு வருகுதா? எழுதி இருந்தா எழுதினீங்களா? அப்படி யாராவது இதுல இருக்கிற 100க்கும் மேற்பட்டவர்கள் யாராவது ஒரு ஜீவனாவது விடை எழுதி பார்த்ததா என்றுதான் என்னுடைய கேள்வி. இல்லை சார் நாங்களே எழுதுவேன், நீங்க சொல்றீங்களான விட, ஆகவே நீங்களே அதை சொல்லிக் கொள்ளுங்க. தயவு செய்து நீங்கள் விடையை எழுதி பார்க்க வேண்டும். இல்லை என்றால் சோதனைக்கு நான் தான் வர வேண்டி இருக்கு. சரிதானே? 1 மாதம் முடிஞ்சு 3 பேப்பர் செய்தாச்சு. 3 பேப்பர் செய்த என்னுடைய 3 பேப்பர் செய்த அர்த்தம் 15 பேப்பர் செய்தாச்சு. அக்கு வேற அணி வேற பிரிச்சு 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 எல்லாம் செய்தாச்சு. அப்போ இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இந்த கேள்வி இந்த பேப்பர்ல கன கேள்விக்கு சிம்பிளா அப்படி எழுது. விடைந்த அந்த ஸ்டாண்டர்ட் வேறுபடலாம் என்று அதை நீங்க விளங்கிக் கொள்றதுல வித்தியாசம் இருக்கலாம். நான் கேட்கறது விடைய சரியோ பிள்ளையோ எழுதி பார்க்கும். இல்லை என்றால் அதனுடைய பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும். ரைட், தயவு செய்து எழுதுங்க. பிள்ளையன்னாஞ்சு நான் டிராஃப்ட் ஷீட்ல எழுதுங்க. இதுல கூட எழுதினா பரவாயில்ல. பிரிண்ட் எடுத்து 2 ஒரு போட்டோ காப்பி அடிச்சுட்டு எழுதிப்பாரு. எழுதி பார்த்தா தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கிரகித்தல். திரும்பவும் நான் சொல்றோம், கிரகித்தல் இல்லை என்றால் நீங்கள் எந்த ஒரு போட்டி பரீட்சையும் செய்யல. கிரகித்தலுக்கு வேணும், பொதறிவுக்கு வேணும், பொதுளச்சார்புக்கு வேணும், கேஸ் ஸ்டடிக்கு வேணும். ரைட், ஓகே. இப்போ முதலாவது கேள்விக்கு எப்படி எழுதுங்க? யாராவது எழுதி இருந்தா சொல்லலாமா? யாராவது விடைய எழுதி இருந்தீங்கன்னா சொல்லுங்க. ரைட் ரைட், முதலாவது கேள்விக்கு போடுங்க. தலைமைத்துவ பாங்கு நந்தசேனாவுக்கு போடுங்க. முதலாவது ஏக்குரிய விடை சர்வாதிகார தலைமைத்துவம். சர்வாதிகார தலைமைத்துவம். சர்வாதிகார தலைமைத்துவம். ரைட். பி எக்கநாயக போடுங்க. ஜனநாயக தலைமைத்துவம். எக்கநாயகவுக்கு ஜனநாயக தலைமைத்துவம்.
ரைட். இரண்டாவது வினா, இந்த நந்தசேனவினுடைய அவர்களின் தலைமைத்துவ பங்கிற்கான, அதாவது அவர் சர்வாதிகார தலைவர் என்று சொன்னதுக்கான காரணங்கள் ரெண்டே குறிப்பிடுது. ஒன்று, தரித்து தீர்மானங்களை மேற்கொண்டமை. தனித்து தீர்மானங்களை மேற்கொண்டமை. அதை நீங்கள் உங்களோட தமிழ் எழுதிக்க அதிபரால் மட்டும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை அல்லது மேற்கொள்ளப்பட்டமை என்று எழுதினாலும் சரி, அதுதான் அதிபரால் மட்டுமல்ல, தனித்து தானே. ரைட். இரண்டாவது விடயம் சொல்லுங்க. அதுதான் சார் நானும் கேட்க வந்தேன். அப்படிதான் நான் எழுதினா சரி, அது வேற ஒரு வகை. அதிபரால் மட்டும் எடுக்கிறதும் தனித்தெடுக்கிறதும் ஒன்றுதான், ஒரு ஆள் மட்டும் எடுக்க. ரைட். ரெண்டு, பங்கு பெற்றல் முகாமைத்துவம் பெயரளவில் இதுதான். குழுக்கள் பெயரளவில் இருக்கு. பங்கு பெற்றல் முகாமைத்துவம் பெயரளவில் இதுதான். ரைட். இதுக்கு சரியா விட எழுதினா அதை அப்படியே மாத்தித்தான் அடுத்த விஷயம் வருது. அதுக்கு அதாவது நந்தசேனவின் ஆட்டிடியூட்டுக்கு முற்றிலும் மாறான, அவர் நெகட்டிவ் ஆட்டிடியூட், இவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டா இருக்கிறார் 21ஆம் நூற்றாண்டின் தலைவர். ஆகவே மூன்றாவது வினா எக்கநாயக்கவின் தலைமைத்துவ பங்குக்கு ரெண்டு காரணம். ஒன்று, தீர்மானங்களை கூட்டாக மேற்கொள்ளுதல். தீர்மானங்களை கூட்டாக மேற்கொள்ளுதல். தீர்மானங்களை கூட்டாக மேற்கொள்ளுதல். தீர்மானங்களை கூட்டாக மேற்கொள்ளுதல். இரண்டாவது, பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை. பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை சரி, கணக்கு எழுதணும் பண்ணி. பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை. பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை. ரைட். இன்னொரு விடை எழுதலாம். இதுல அது அடிஷனல் ஆனது, வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ரைட். நான்காவது வினா, இந்த பாடசாலை தொடர்பாக பலவீனங்கள். பாடசாலை தொடர்பாக ஃபுல்லாத்தான் சொல்றான், பல புதிய அதிபர் இல்லை. பலவீனங்கள் 3, பலமான அம்சங்கள் 2, வாய்ப்பு 1. அப்ப பலவீனங்கள் நாங்கள் அங்க கிளியரா அதிபர் போய் சூழ்நிலை பகுப்பாய்வு மேற்கொள்ள தெரியுது. அப்ப பலவீனங்கள் என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். 1, 400 மீட்டர் ஓடுபாதை கொண்ட மைதானம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு. அப்ப கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் 400 மீட்டர் ஓடுபாதை கொண்ட மைதானம். பலவீனத்தில் 1, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம். கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம். இரண்டாவது, இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பழைய அலுவலக கட்டிடம். இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பழைய அலுவலக கட்டிடம். இடிந்து விழும் நிலையில் காணப்படும் பழைய அலுவலக கட்டிடம். மூன்றாவது, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும்
பாடசாலை மூலிகை தோட்டம். கைவிடப்பட்ட நிலையில் பாடசாலை மூலிகை தோட்டம். மூணு தான் கேட்டவன். ஆனா இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். குவித்து வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த தளபாடங்கள். குவித்து வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த தளபாடங்கள். குவித்து வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த தளபாடங்கள். இது பலவீனம். பரம்பரவீனம் அதில் இருக்கிற விஷயத்தை தான் எடுத்து எழுதுறது. அதை பற்றி புதுசா யோசிக்க கூடாது. ரைட். என்ன பலமான அம்சம் இருக்கு? ஒன்று தெளிவாயில இருக்கு, போதுமான அளவு கட்டிட வசதி. சார் இன்னொன்று இருக்கு சார். சார் இளமை துடிப்பும் ஆர்வம் உள்ள ஆசிரியர்கள். அது பலம். பலது தானே சொல்றீங்க? சார் ஓகே ரைட். அப்ப ஒன்று இருக்குது, இது போதுமான அளவு கட்டிட வசதி. ஒன்று போதுமான அளவு கட்டிட வசதி. ரைட். ரெண்டாவது போதுமான அளவு பௌதீக வளங்கள் காணப்படுகின்றமே எழுதலாமா சார்? இல்ல இல்ல, பௌதிக வளம் எல்லாத்தையும் இல்லை குறிக்கும். அங்க கட்டிட சிக்கலா போடும். அப்போ கட்டிட வசதி எல்லாமே வந்துடும். எல்லாம் மூலிகை தோட்டம் எல்லாமே வந்துடும். எல்லாம் வந்துடும். அது நான் பிரச்சனையா இருக்கு தானே. அப்ப வந்து சொன்ன அதை ஸ்பெசிஃபிக்கா தானே விட்டா சொல்லணும். போதுமான அளவு கட்டிட வசதி, அது அவ்வளவுதான். ரைட். அடுத்தது இளமை துடிப்பும் ஆர்வமும் மிக்க ஆசிரியர்களின் கிடைப்பென. இளமை துடிப்பும் ஆர்வமும் மிக்க ஆசிரியர்களின் கிடைப்பென. ரைட். இப்ப கவனிங்க, இந்த 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறது தான் பலவீனம். மாதிரி 400 மீட்டர் ஓடுபாதை மைதானம் இந்த பாடசாலை இருக்கண்ட அது ஒரு பலம். பலம். இது கைவிடப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடிய நிலையில இல்லைன்றது பலவீனம். ரைட். சி, வாய்ப்பொன்றை இனங்காண்க. வாய்ப்பை அங்க படியன் பிடிச்சு தந்துட்டான். இந்த பழுதடைந்த தளபாடங்களை பாடசாலை சமூகத்தின உதவியோட திருத்த முடியும். அப்ப எழுதிக் கொள்ளுங்க. பழுதடைந்த தளபாடங்களை பாடசாலை சமூகத்தவரின் உதவியுடன் பழுதடைந்த தளபாடங்களை பாடசாலை சமூகத்தவரின் உதவியுடன் திருத்த முடிதல். பழுதடைந்த தளபாடங்களை பாடசாலை சமூகத்தவரின் உதவியுடன் திருத்த முடிதல். இப்ப இந்த கேள்வி நாங்கள் உங்களை பிராக்டிஸ் பண்றதுக்காக நிறைய போட்டிருக்கலாம். இந்த கேள்வி அவன் சுருக்கி கேட்கலாம். இந்த பாடசாலையில் நிலவும் பலவீனம் ஒன்றையும் அந்த பலவீனத்தை நீக்குவதற்கான வாய்ப்பொன்றையும் இனங்காண்க. இந்த பாடசாலை நிலவும் பலவீனம் ஒன்றையும் அதனை நீக்குவதற்கான வாய்ப்பொன்றையும் இனங்காண்கன்னா இதானது. அப்ப பழுதடைந்த தளபாடங்கள் காணப்படுவது பலவீனம், பாடசாலை சமூகத்தின் உதவியோட திருத்த முடிதல் என்பது வாய்ப்பு. அப்ப நான் கேட்ட 2 கேள்வியோ ஒரு கேள்வியா கேட்கலாம். இப்ப இதுக்கு பிராக்டிஸ் பண்ணால் அதுக்கு எழுதுறதுல கஷ்டம் இல்லை சார். ரைட். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சொல்லுங்க. சிக்கு சார் பாடசாலை சமூகம் மட்டும் போட்டா போதாவா சார்? இல்ல சும்மா வாய்ப்புக்கு வந்து பாடசாலை சமூகம் சரி மட்டும் இல்ல பாடசாலை சமூகத்தின் உதவியுடன் திருத்த முடிதல்.
உதவியோட திருத்த முடியுது. பாடசாலை சமூகம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பாடசாலை சமூகத்தின் உதவியுடன் திருத்த முடியும். அந்த உதவி செய்யணும் என்று சொல்லுவோம். ரைட், ஸ்பெசிஃபிக்காக அந்த விஷயத்தை எழுதுவோம். இது அரைவுரையா சும்மா எழுத விடுவதில்லை. ஏன் 3 பேர் விட்டுருக்கான்னு யோசிக்கத்தானே வேணும். ரைட், 5வது வினாக்கு வர்றோம். இந்த புதிய அதிபர் எக்கநாயக்காவினுடைய பின்வரும் முகாமைத்துவ அணுகுமுறை தொடர்பாக அது அவதானிப்புகள் இவ்விரண்டை குறிப்பிடுக. அது ஆசிரியர் கூட்டத்தில் முதலாவது நேர முகாமைத்துவம். ஆசிரியர் கூட்டம் அப்படி எழுதினீங்கன்னா இது நேர முகாமைத்துவம் எழுதியலாது. கூட்ட முகாமைத்துவம் எழுதினீங்களா உரிய கால முன்னறிவித்தல், கூட்டம் சரியா நடக்குது எல்லாம் அதுக்கு வந்துடும். திரும்ப அதே எழுதியலாம போடும். ஓகே சார். கூட்டம் அமைத்தம் ஒரு விடயம் இருக்கு. இது எங்களுக்கு முதலாவது நேர முகாமைத்துவம். 2வது ஆசிரியர் கூட்டம் தொடர்பான திட்டமிடல். ஆசிரியர் கூட்டம் தொடர்பான திட்டமிடல். 3வது பங்கு பெற்றல் அணுகுமுறையிலான ஆசிரியர் கூட்டம் அல்லது பங்கு பெற்றல் அணுகுமுறை. ரைட், தொடர்பாளர் திறன் அதிபெற்ற. ரைட், முதலாவது ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கோரியமை. ஆசிரியரின் ஆலோசனைகளை கோரியமை. 2வது அதிபரின் நேர்மெனப்பாங்கு. சார் திரும்ப சொல்லுங்க சார். அதிபரின் நேர்மெனப்பாங்கு. அதிபரின் நேர்மெனப்பாங்கு. 3வது குழிச் செயற்பாடுகளை நம்புதல். ஒரு ஆள் குளிர்ச்சி ஏற்பட நம்புறாருண்டா அவருடைய தொடர்பாளர் திறன் இல்லாமல் குளிர்ச்சி ஏற்பட நம்பிடார். ஒருவருடைய கதைக்கை பேச மாட்டாருண்டா என்னென்ன குழுவில செயற்படுறது, குழுவா டீம் ஸ்பீட்டை கொண்டு போயிடார். ரைட், சரி, ஓகே. 6வது வினாக்கு வர்றோம். புதிய அதிபர் எக்கநாயக்க பாடசாலையை பொறுப்பேற்றது மேற்கொண்ட முகாமைத்துவ அணுகுமுறையாது அதனை விளக்குக. இது அணுகுமுறைக்கு வேறு ஒரு வசனம் எழுதக்கூடாது. சூழ்நிலை பகுப்பாய்வு மேற்கொண்டமை. அதுதான் வடிவா கேட்டிருக்கு. அதான் கேட்டது மேற்கொண்ட முகாமைத்துவ அணுகுமுறையாது. அப்ப சொல்ல கவனிக்கும். ரைட், அப்ப அதில் எழுதிக் கொள்ளுங்க. சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டமை.
சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டமை. ரைட், அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் எழுதணும். ரைட், எழுதிக்கணுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் எழுதிக்கொள்ளும். பாடசாலையின் தற்போதைய நிலையை விளங்கிக் கொள்ளும் செயற்பாடு இதுவாகும். அதாவது பாடசாலையின் தற்போதைய பிரச்சனைகளை இனங்காணுவதே பாடசாலையின் தற்போதைய பிரச்சனைகளை இனங்காணும் செயற்பாடு சூழ்நிலை பகுப்பாய்வு ஆகும். தொடர்ந்து எழுதுங்க. SWOT இங்கிலீஷ்ல கேபிட்டல் எழுதணும். SWOT ஸ்வாட்டா ஏற்கனவே படிச்சினாங்க. போர்டு எழுதி விடுறேன். SWOT ஆய்வு மூலம் பாடசாலையின் பலம் பலவீனம் வாய்ப்பு மற்றும் சவால்களை கண்டுகொள்வதாகும். பாடசாலையின் பலம் பலவீனம் வாய்ப்பு மற்றும் சவால்களை கண்டுகொள்வதாகும். இதுதான் இந்த விளக்கம். என்னன்னு சொல்லணும், அதை எப்படி செய்யறதை பற்றி சொல்லணும். ரைட், அந்த பாடசாலை திட்டமிடல் வழிகாட்டியர்கள் ஆட்சிகளை அதை பற்றி கூட விளக்கம். பாடசாலை திட்டமிடல் செயல்முறை என்ற முதலாவது விடயம் இதான். சூழ்நிலை பகுப்பாய்வு, நிலைமையை பகுப்பாய்வு செய்வது. சுருக்கமாக சொன்னா பிரச்சனைகளை நாங்கள். ரைட், 7வது வினா. இந்த அதிபருடைய புதிய அதிபர் எக்கநாயக்கா அவருடைய பாடசாலை முகாமைத்துவம் அந்த சொல்ல அடையாளம், அது நாங்கள் முக்கியம். தொடர்பில் உமது மதிப்பீட்டை 5 பிரதான விடயங்கள் மூலம் முன்வைக்கு. அவ்வளவு அதை பற்றி விளங்கப்படுத்த சொல்லி எல்லாம் கேட்கல. ரைட், முதலாவது அவர் பாடசாலையை பொறுப்பேற்றதும் செய்தது சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டது. சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டது. சூழ்நிலை பகுப்பாய்வை மேற்கொண்டது. ஓர்டரா வந்தேன்னா அப்படி விட வேணும். அதுக்காக அப்படி ஓர்டரா எழுதணும் இல்லை. அப்ப நாங்கள் வாட்சொன்றைக்கு அது ஒரு ஸ்டெப்ஸா வேணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ரைட், 2வது பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை.
பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை. பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை. மூன்றாவது நேர முகாமைத்துவம். நான்காவது வெளிப்படைத்தன்மை. அடுத்தது ஜனநாயக தலைமைத்துவம். அடுத்தது நேர் மனப்பாங்கு. தொடர்பாடல் திறனை சொல்லிடுமா இதில்? வேறும் வேறும் இருக்கு, அப்போ சொன்னாங்களே நேர் மனப்பாங்கு, தொடர்பாடல் திறன். திரும்ப சொல்றேன், செக் பண்ணுங்க. அந்த அதிபருடைய பாடசாலை முகாமைத்துவம் தொடர்பாக அல்லது மாறி இந்த அதிபரை நீங்கள் ஒரு சிறந்த அதிபர் என்றதை எப்படி மதிப்பிடுவீங்கள் என்று கேட்டால், ஒன்று சூழ்நிலை பகுப்பாய்வு மேற்கொண்டிருக்கிறார், இரண்டாவது பங்கு பெற்றல் முகாமைத்துவ அணுகுமுறை இருக்கு, நேர முகாமைத்துவம் இருக்கு, மூன்றாவது நான்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஜனநாயக தலைவர் என்று சொல்றோம். அவர் ஒரு வெளிப்படைத்தன்மையுடையவர், நேர்மனப்பாங்குடையவர், தொடர்பாடல் திறன் கொண்டவர். இதில் குளிர்ச்சி ஏற்பாட்டை விரும்புகிறேன் திரும்ப எழுதக்கூடாது. அதான் பங்கு பெற்றல் முகாமைத்துவம். ரைட். பெற்றவின் ஆலோசனை எடுக்கிறார் என்றது, கலந்துரையாடுற எல்லாம் தொடர்பாடல் திறன். இது பிரிச்சு எழுதிங்கன்னா இதுக்கு ஒரு தொகை கூட எழுதி விட்டுருங்க. ரைட். அப்போ இந்த அதிபரை மதிப்பிடுங்கோ ஒரு 5 விஷயத்துல என்று கேட்டால் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் மதிப்பிடலாம். ரைட். சார் அதை முன்வைக்கு என்று சொல்லும்போது நம்ம விளக்க தேவை சார். இதை விளங்கப்படுத்த சொல்லி கேட்கல தானே, கேள்வி இருக்க பாருங்க வடிவா. இந்த அதிபருக்கு அதிபரின் தொடர்பாக 5 விடயங்கள், 5 பிரதான விடயங்கள் மூலம் முன்வைக்கு, அவ்வளவுதான். 5 விஷயம் நினைச்சது இங்க விளக்கம் இடைவெளியே இல்லை. 5 விஷயம் மூலம் விளக்கம் கொண்டதான் அது விளக்கம். அப்படி கேள்வி எங்களுக்கு பெருசா அந்த 5 விஷயம் எழுதியக்க வேற எழுதியல அப்படின்னு ஒரு 2 பக்கம் இப்படி எழுத வரும். அப்படின்னா 1-2 விடவாறுதான் அதுக்கு சாத்தியமா இருக்கும் விளக்கம் எழுதுறதுக்கு. உள்ள அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. அப்ப அணுகுமுறையை பற்றி, முகாமைத்துவ அணுகுமுறையை பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். ரைட். 5 விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். ரைட். 8வது வினா, பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களை வளப்படுத்துவது தொடர்பாக தற்போது நடைமுறையில் உள்ள வேலைத்திட்டம். ஆசிரியர்களை வளப்படுத்துவது சொல்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும். எஸ், பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி. வான்மைத்துவ அபிவிருத்தி என்று போட்டாலே காணுமா? திரும்ப இருக்க சொல்லுங்க சார். பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி. சொல்லு கவனம். நான் திரும்ப சொல்றேன், நீங்கள் இதை ஞாபகம், இங்கிலீஷை ஞாபகங்கோ. 5 சொல்லு வரணும்னு ஞாபகம், ஒண்ணு மிஸ் பண்ணாம. பாடசாலை ஸ்கூல், மட்டம் பேஸ்ட், ஆசிரியர் டீச்சர், ப்ரொஃபஷனல் பி, டெவலப்மெண்ட் அபிவிருத்தி. பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி. 5 சொல்லு வரும். பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி. ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ஸ்கூல் பேஸ்ட்
ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட். ரைட், இனி அதை பற்றிய கேள்வி எல்லாம் நீங்க கேட்க போறான். அதை பற்றி தான் தொடர்ந்து கேள்வி வருகிறது. ஒன்று கேட்கிறான், இந்த பாடசாலைக்கு அது ஏன் அவசியமானதுக்கு என்ற காரணங்களை சொல்லுங்க. அடுத்த கேட்கிறான், இதை இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்த எஸ்பிபிடியை நடைமுறைப்படுத்துவதில் சில படிமுறைகள் இருக்கு, அந்த படிமுறை என்ன, அடுத்தது இந்த எஸ்பிபிடியின் இயல்பு என்ன. இப்போ இந்த பாடசாலைக்கு ஏன் அவசியம் என்று கேட்டால், அது நாங்கள் எங்களுக்கே சொல்லி இருக்கிறாங்க என்னென்னா, இங்கே இளமை துடிப்பும் ஆர்வமுள்ள ஆசைகள் இருக்கிறோம். அப்போ யங் டீம் ஒன்று இருக்குது என்றது அவையை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும், இல்லைன்னா அது எங்களுக்கு வேறு பிரச்சனையே கொண்டு வந்து. ரைட், அப்போ ஒன்று இளமை துடிப்பும் ஆர்வமும் உள்ள ஆசிரியர்கள் இருக்க. ரிப்போர்ட்டிவ் சொல்லுங்க சார். இளமை துடிப்பும் ஆர்வமும் உள்ள ஆசிரியர்கள் இருக்கு. இளமை துடிப்பும் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் இருத்தல். இரண்டாவது, பிரபல்யமான பாடசாலையாக காணப்படும். நீங்க கேட்கலாம், அவ பிரபல்யம் இல்லாத பாடசாலைக்கு தேவையில்லை. அங்க வேறு ஒரு விதமா தேவை. ஒரு டீச்சரை பிரபல்யம் இல்லாத பாடசாலையில எப்படி ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு தேவை. ஒருவர் எப்படி பிரபல்யமான பாடசாலையில என்ன ஸ்ட்ரென்த் பண்றது. ஒரு உதாரணம் வேணுமென்னா உங்களுக்கு சொல்லலாம். அந்த உதாரணங்களை முடிக்கலாம் எழுதக்கூடாது. இப்போ ஒரு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 100 பிள்ளைகள் மொத்தமாக படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஒரு டீச்சரை நாங்கள் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது 2000 பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை, ஒரு 150 டீச்சர்ஸ் மொத்தம். இதுவரை கற்பித்த வகுப்புகளில் மொத்தம் மேக்சிமம் 10 பிள்ளை தான் இருந்தது. இப்போ புதிய பாடசாலைக்கு போனால் ஒவ்வொரு வகுப்புலையும் 45 பிள்ளை. இந்த டீச்சருடைய ஒரு ஆட்டிடியூட் அல்லது ப்ராக்டிஸ் பிள்ளைகள எல்லா கோப்பையும் பார்க்கறது இருக்கிறது. அவள் கிழமையோட ஏலாம் போச்சு புதிய ஸ்கூலில் தென்னால் நின்று பிடிக்கு. என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் தொகை கூட திருத்த இயலாது, முடியாது, சத்தம் அது என்று அவள் சொல்லிட்டா எனக்கு சின்ன ஸ்கூலில் தாங்கும். அந்த ஸ்கூலுக்கு அவள் மாத்தாட்டா அவள் ஃபிட் பண்ணிடா. பிரபல்யமான பாடசாலையில படிப்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரைட், ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு சுமார் ஒரு சின்ன சம்பவம் உண்டு. ஒரு பாடசாலையில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆக்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டியூட்டி போடுவிடும். அப்போ யாரும் என்னதுக்கு பொறுப்பு. அப்போ அந்த நிர்வாகியுடன் வைத்தல். அப்போ அதுக்கு ஒரு டீம் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் சொல்லுவோம், ஒரு பூத பொழிஞ்ச கொஞ்சம் செழிப்பான ஆக்களை விடுவோம். அப்போ ஒரு 3 பேர் கொண்ட டீம் தான் தொடர்ந்து அதை செய்யும். இப்போ அவை என்ன செய்யணும், அந்த ஃபங்க்ஷனே புது சாரியெல்லாம் வாங்கி நல்ல ப்ளவுஸ் எல்லாம் அடிச்சு சும்மா கலர்ஃபுல்லாக முன்னுக்கு நிற்கணும். வரவேற்பு சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த முறை இன்னொரு ஆளை அதிபரையில் சேர்த்து விட்டேன். சேர்த்தா முதல் இருந்த டீம் லக்ஸரியா நிற்க, புதுசாக சேர்ந்தால் ஒரு நார்மலாக நின்றுது. அப்போ புதுசாக சேர்ந்த ஆளுக்கு மனதில் ஒரு தாழ்வு மனப்பாங்க வந்துட்டு, எப்படி எல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி எல்லாம் கிராண்டா இவ பிளான் பண்ணின மண்டது. அந்த உதாரணத்துக்கு சொல்றது ஈஸியாக விளங்க வேண்டாம். அந்த பாடசாலைக்கு மாறவும், அந்த பாடசாலையில் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். இது அதுக்காக இப்படித்தான் மாறணும் இல்லை. நான் சொல்றேன், அப்படி போயிட்டு அங்கே இந்த நிலைமை இருக்கு. இப்போ சில ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கொழம்புல பிரின்சிபல் வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை ஜீன்ஸ் தான் போட்டிருப்பாரு. அப்போ அங்கே பிரின்சிபலாக போடுறாரு, அந்த ட்ரெஸ் கோட்டை தான் போடணும். கோட்டை தான் கலரில் போடுறது. அது அந்த ஸ்கூலில் எடிஷனாக இருக்கும், அல்லது ஏற்கனவே பின்பற்றப்பட்ட வந்து ஒரு வழக்கம் பாரம்பரியமாக இருந்தால் அதெல்லாம் போக வேண்டி இருக்கு. அப்போ அந்த பாடசாலைக்கு மாற வேண்டிய தேவை இருக்கு. மூன்றாவது, பாடசாலையில் புதிய விடயங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கு.
ரைட். அப்போ இதில் எங்களுக்கு வகுப்புக்கு டீச்சர் போயில கொப்பி திருத்தியில் என்ற கதையெல்லாம் கதைக்கல. அப்போ அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலாம். அந்த விஷயங்களை பற்றி ஒன்றும் எங்களுக்கு இல்லையன்றபடியே அதில் பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை. இப்போ அதை பற்றி தான் கதைக்கணும் நினைச்சோம்னா சிக்கலாக போடும். அதுகளெல்லாம் இல்லை, இருக்கிற நிலைமையை பார்த்து தான் நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும். ரைட் ரைட். அடுத்த முதலாவது சரி, ஏன் அவசியம்ன்றதுக்கான காரணங்கள் சொல்லிட்டோம். அடுத்த கேள்வி, இந்த எஸ்பிபிடியை நடைமுறைப்படுத்துறதுன்ற பணிமுறை. எப்பவும் எங்களுக்கு தெரியும், ஒரு விடயத்தை செய்ய வேணும் என்றால் ஒரு ட்ரைனிங்கோ அல்லது ஒரு தேவை கொண்ட ஒரு விடயம் இருக்குமா இருந்தால் முதலாவது அங்கே எங்களுக்கு என்ன வேணுமென்று நாங்கள் பார்க்கணும் என்றால் டீச்சர்ஸுக்கு என்ன ட்ரைனிங் தேவை, அதை தான் முதல் கண்டுபிடிக்கும். ஆசிரியர்களின் அபிவிருத்தி தேவையை அறிந்து கொள்ள வேணும். அது நிறைய இருக்கலாம். அந்த தேவைகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து முன்னுரிமைப்படுத்துவோம். அவசரமாக இது வேணும். இந்த தேவையை வச்சுக்கொண்டு ஆசிரியர் பயிற்சி தேவை தான் முதலாவது நாங்கள் இனங்காண்றது. அதை எப்படி இனங்காணுன்னு பார்ப்போம். அதை வச்சுக்கொண்டு தான் இதுக்கு ஒரு பிளான், டீச்சர் பாடசாலை ஆசிரியர் அபிவிருத்தி திட்டம் ஒன்று நாங்கள் தயாரிக்குவோம். தேவைக்கு தான் பயிற்சி தேவை என்னன்றதை இனங்கண்டு தான் தயாரிக்கலாம். அதாவது நான் இடையில சொல்கிறேன் அப்படின்னா, எங்களிடம் இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, எல்லா வருத்தத்துக்கும் 2 பெனடால் குடிக்கிறது. தலையடி 2 பெனடால், காய்ச்சல் 2 பெனடால், வயிற்று கவுத்துக்கு 2 பெனடால், உடம்பெலுப்பு 2 பெனடால். அதல்ல இது. என்ன வருத்தமோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட். ஆகவே ஆசிரியர் அபிவிருத்தி திட்டமிட தயாரிக்கணும். அதுக்கு அனுமதி பெற்று அதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கு ஒரு அனுமதியோடு கட்டாயம் எடுக்கணும். அனுமதி பெறாமல் நடத்திடாது. அப்போ அனுமதி பெற்று நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்திக்க அதுன்ற மேற்பார்வை முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யும். அதிலிருந்து என்ன ஃபீட்பேக்கை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ சில குறைபாடுகள் இருந்தால் அல்லது இது நல்லா இருக்குது, இன்னும் தேவை, இதுக்கு இதை கொஞ்சம் இன்னும் செலவுப்படுத்தணுமா இருந்தால் அதனுடைய மதிப்பீட்டின் மூலம் நாங்கள் பின்னூட்டலை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அடுத்த முறை அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம். எனவே இந்த எஸ்பிபிடிடி தொடர்பாக 5 படிமுறைகள் இருக்கு. அந்த 5 படிமுறையில் முதலாவது தான் எங்களுக்கு மிக முக்கியமானது, ஆசிரியர் பயிற்சி தேவையை இனங்காண்றது. அது நிறைய பயிற்சி தேவை இருந்தால் அதை பகுப்பாய்வு செய்து முன்னுரிமைப்படுத்துவோம். எது ஃபர்ஸ்ட், எது முன்னுக்கு தேவை. ரைட். ஆகவே அதனுடைய படிமுறைகள் எழுதிக்கொள்ளும். முதலாவது படிமுறை ஓர்டர்லாம் எழுதுவோம், அது முக்கியம். முதலாவது படிமுறை, ஆசிரியர் அபிவிருத்தி தேவைகளை ஆசிரியர் அபிவிருத்தி தேவைகளை அறிந்து கொள்ளல், ஆசிரியர் அபிவிருத்தி தேவைகளை அறிந்து கொள்ளல், பகுப்பாய்வு செய்தல், பகுப்பாய்வு செய்தல், முன்னுரிமைப்படுத்துதல். முன்னுரிமைப்படுத்துதல். ஆசிரியர் அபிவிருத்தி தேவைகளை அறிந்து கொள்ளல், பகுப்பாய்வு செய்தல், முன்னுரிமைப்படுத்துதல். ரைட், முதலாவது. இரண்டாவது, ஆசிரியர் அபிவிருத்தி. எஸ் சார், இந்த ஆசிரியர்களின் பயிற்சி தேவைகளை போடலாமா சார்? ஆசிரியர் ஸ்கூல் பேஸ் டீச்சர் டெவலப்மெண்ட் தானே, ஸ்கூல் பேஸ் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் தானே. அப்ப ஆசிரியர் அபிவிருத்தி என்று நாங்க சொல்ல போறோம். அதை பயிற்சி என்று சொல்ல போறோம், அபிவிருத்தி என்று சொல்லுவோம். இரண்டாவது, ஆசிரியர் அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்தலும் ஆசிரியர் அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்தலும் அனுமதி பெறுதல்.
சார் அனுமதி வந்து யார்கிட்ட சார் எடுக்கணும்? விளையத்தில் எடுக்கணும். ஓகே சார், தேங்க்யூ. இது நீங்கள் ப்ராப்பர் பிளானாக போட்டு உங்களோட ஏஐபியில் போட்டால் பிரச்சனை இல்லை. உங்களோட ஆனுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் அது இருந்து அப்ரூவ் பண்ணப்பட்டால் தேவையில்லை. நீங்கள் தனியாக அதில் சும்மா காமனாக டீச்சர் டெவலப்மெண்ட் போட்டு தனித்தனியாக போட போகிறீங்கன்னா தனியாக எடுக்கணும். அதில் போட்டு எடுத்தால் தேவையில்லை. ஏஐபியில் நீங்கள் ஆனுவல் இம்ப்ளிமெண்ட் போட்டால் என்னென்ன செய்யப்படுறோம்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டால் அதுக்கு அப்ரூவ் எடுத்தால் சரி. அதே தான் இங்கேயும் வரும். அதில் கொமனாக போட்டுட்டு ஸ்பெசிஃபிக்காக எடுக்க போகிறீங்கன்னா தனியாக எடுக்க வேண்டி வரும். ஆகவே அதில் நீங்கள் போட்டால் சரி. ஏபியில் போட்டிங்கன்னால் டீச்சர் டெவலப்மெண்ட் திரும்ப எடுக்குது. எங்கேயோடத்தை தயாரிக்கிற பிளான் அனுமதி வரும். இதுக்கு நீங்கள் ஒரு நிதிசார் செலவை உண்மையாக இதில் ஜெம் ப்ராஜெக்டுக்குள்ள இதுக்கு காசு வரும். பாடசாலைக்கு ஏற்கனவே போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த காசை செலவழிக்கிறேன்னா கட்டாயம் அனுமதி எடுக்க வேண்டி இருக்கும். நீங்கள் பணம் இல்லாமல் நிதி செலவு ஒன்றும் இல்லாமல் செய்ய போறீங்கன்னா ஒரு அனுமதியும் தேவையில்லை. அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ரைட். மூன்றாவது, ஆசிரியர் அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்துதல். ஆசிரியர் அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்துதல். மூன்றாவது, ஆசிரியர் அபிவிருத்தி திட்டத்தை செயற்படுத்துதல். நான்காவது, சார் எஸ் இந்த எஸ்பிஎல்இஜில இதுக்கு செலவு செய்யறதா இருந்தாலும் அனுமதி எடுக்கணும். இதுக்கு அம்மா ஜெம் ப்ராஜெக்டுக்கு இல்லை, உங்களுக்கு எஸ்பிபிடிடிக்குன்னு தனியாக காசு வரும். ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கண்டே தனியாக காசு இருக்கு. அதுக்கு எடுக்கணும். எஸ்பிஎல்இஜி கிராண்ட்ன்றது அது ஸ்டூடெண்ட் பேஸ் தானே கூட. இது உங்களுக்கு எஸ்பிபிடிடிக்கண்டே வரும். அது போட்டே வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு செலவழிக்கலாம்னு எல்லாம் போட்டு வரும். உதாரணத்துக்கு எஸ்எம்சி கூட்டத்தை வைக்க எத்தனை %, பெற்றோரை விழிப்புணர்வு ஏற்படுத்த, எஸ்பிபிடிடி செய்ய, குவாலிட்டி அஷூரன்ஸு கண்டு எல்லாம் தனித்தனியாக வரும் போட்டு. ரைட் சார்? எஸ் சார், இப்ப ஜெம் திட்டத்தினூடாக தானே சார் அந்த எஸ்பிபிடி நிதியை வழங்குறாங்க? ஆமாம், அதுக்கெல்லாம் போகுது. ஓகே ஓகே சார். நாங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வியில் சேர்த்து வரோம். என்ன சேர்த்துறதுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது ஜெம்முக்கு கீழே எஸ்பிபிடின்னு பார்த்துன்னு வரோம். சரி. நான்காவது, மேற்பார்வையும் முன்னேற்ற மீளாய்வு. மேற்பார்வையும் முன்னேற்ற மீளாய்வு. மேற்பார்வையும் முன்னேற்ற மீளாய்வு. ஐந்தாவது, ஆசிரியர் அபிவிருத்தி செயல்முறையின் மதிப்பீடும். ஐந்தாவது, ஆசிரியர் அபிவிருத்தி செயல்முறையின் மதிப்பீடும் பின்னூட்டலும். ஆசிரியர் அபிவிருத்தி செயல்முறையின் மதிப்பீடும் பின்னூட்டலும். ஆசிரியர் அபிவிருத்தி செயல்முறையின் மதிப்பீடும் பின்னூட்டலும். அப்போ முதலாவது ஆசிரியர் பயிற்சி தேவை இனங்கான்றது, பகுப்பாய்வு செய்கிறது, முன்னுரிமைப்படுத்துறது. ரெண்டாவது, ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை தயாரிக்கிறது, அனுமதி பெறுறது. மூன்றாவது, ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறது. நான்காவது, மேற்பார்வை முன்னேற்ற மீளாய்வும். ஐந்தாவது, ஆசிரியர் பயிற்சி திட்டத்தின் செயல்முறையின் மதிப்பீடும் பின்னூட்டலும். அதில் இருந்து என்ன ஃபீட்பேக் பெறுகிறோம். இல்லை பயிற்சின்னு எழுதாதீங்க. பயிற்சி இது பயிற்சி இல்லை. பயிற்சி என்றால் கொமனாக எல்லாருக்கும் கொடுக்குறது. இது யாருக்கு தேவையோ அவைக்கு மட்டும்தான். இது எல்லாரையும் வச்சு கொடுக்குற விஷயம் அல்ல. உண்மையில பாடசாலையில எஸ்டிஇசி நாங்கள் ஏற்கனவே படித்த எஸ்டிஇசின்ற பணி ஸ்கூல் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் டீச்சர் டெவலப்மெண்ட்.
ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறது பாடசாலை முகாமைத்துவ குழு. ஆனால் பாடசாலை முகாமைத்துவ குழு எல்லாத்துக்கும் பொறுப்பாக செய்ய இயலாது. அது எல்லா வேலையும் அது செய்கிறது கஷ்டம் என்ற அடிப்படையில் பாடசாலை முகாமைத்துவ குழு தன் அனுமதி கீழே SPPTD ஒரு உபகுழுவை நியமிக்கலாம். SPPTD உபகுழு அதுதான் இந்த வேலையை செய்வார். ஆசிரியர் பயிற்சி தேவைகளை அபிவிருத்தி தேவைகளை இனங்கண்டு இந்த வேலையை செய்வது அவைதான். உண்மையில ஓவரால் பொறுப்பு SDEC, ஸ்கூல் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. அதுக்குரிய பிளானை மட்டும் போடும். அதை இம்ப்ளிமெண்டேஷன் செய்கிறது பாடசாலை முகாமைத்துவ குழு. ஆனால் பாடசாலை முகாமைத்துவ குழு எல்லா வேலையும் தான் செய்ய இயலாது. அது தன் அதிகாரத்துக்கு கீழே ஒரு SPPTD-க்குரிய ஒரு உபகுழு ஒன்றை போட்டு அந்த உபகுழு மூலம் இந்த செயற்பாடு SPPTD செய்யும். அப்போ கேள்வியை மாற்றி SPPTD உபகுழுவின் வேலை என்ன என்று கேட்டால், SPPTD உபகுழுவின் பணிகள் என்ன என்று கேட்டாங்கள நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். இந்த படிமுறைகள் அவ்வளோத்தையும் சொல்லிவிட்டால் சரி, 5 படிமுறையும் அதான் இந்த கடமை பணி. அப்போ இந்த கேள்வியை மாற்றி கேட்பான், SPPTD உபகுழுவின் கடமைகள் அல்லது பணிகள் எவை? இந்த 5ஐயும் சொல்கிறோம். பயிற்சி அபிவிருத்தி தேவை இனங்காண்றது, திட்டத்தை தயாரித்து அனுமதி பெறுறது, நடைமுறைப்படுத்துறது, மேற்பார்வை முன்னேற்ற மீளாய்வும் மதிப்பீடும் பின்னூட்டம். அப்போ இந்த கேள்வி பக்கத்தில் எழுதி கொள்ளலாம் நீங்கள். SPPTD உபகுழுவின் பணிகள் அல்லது கடமைகள் எவை என்றாலும் இதான். ரைட், ஓகே. இப்போ கடைசி கேள்விக்கு போகிறோம். இந்த SPPTD-யின் இயல்புகள். உண்மையில டீச்சரை நாங்கள் ஏன் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம்? டீச்சரோடாக பிள்ளையை வேலைப்படுத்து. ஏன் டாக்டர்ஸுக்கு நாங்கள் பொருளுக்கு அனுப்பி எல்லாம் ட்ரெயின் பண்ணுறோம், ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம்னா அவையில் இருந்து ஒரு சிறந்த சேவையை மக்களுக்கு கொடுத்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கு. அப்போ நாங்கள் இங்கே ஒரு நல்ல மெனப்பாங்குள்ள குடிமகனை உருவாக்கணும்னா டீச்சரை ஸ்ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ SPPTD நோக்கம் கடைசியாக யாருக்கு போய் சேரப்போகுதுன்னா டீச்சரை ஸ்ட்ரெயின் பண்ணி பிள்ளைக்கு போய் சேரப்போகுது. அப்போ முதலாவது இதன் இயல்பு என்னென்னா மாணவர்களின் கற்றலை திசைமுகப்படுத்துது. அதுக்கு தான் இது செய்ய போகிறோம். அப்போ எல்லா செயற்பாடும் யாரே போகும்போது பிள்ளைக்கு அப்படி போகணுமெண்டா இனங்கண்ட ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி செயற்பாடு தான் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் செய்யறது. இப்போ பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒர்க் ஷாப் பண்ணால் எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி போட்டு அவைக்கு கொடுக்குறோம். அதில் சிலருக்கு அந்த நாலேஜ் தேவை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் கொடுப்போம். இது அப்படி இல்லை, யாருக்கு ட்ரைனிங் தேவையோ அவைக்கு தான் அது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை பவர்பாயிண்டில் செய்கிறதுக்கு யாரால முடியாதோ அவைக்கு தான் அந்த ப்ரெசன்டேஷனை பற்றிய விஷயம். ரைட், இது பாடசாலை மட்டத்தில் திட்டமிட்டு செயற்படுறது. அதான் இங்கே முக்கியம், ஸ்கூல் பேஸ்ட். அப்போ பாடசாலைக்கு தெரியும் தன்னுடைய பாடசாலையில் யாருக்கு என்ன செய்யும். இங்கே ஒரு குழு சூழல், குழு மெனப்பாங்க அல்லது கூட்டுறவான சூழல் ஒன்று ஏற்படும். ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள தாங்கள் செய்யும். இதில் ஒரு தொடர்ச்சி தன்மை இருக்கு. என்ன தொடர்ச்சி தன்மை என்றால், ஒரு குறிப்பிட்ட விடயத்துக்கு ட்ரெயின் பண்ணினா அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அப்படி கொண்டு வரும். அல்லது நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்பர்ட்டை உருவாக்கினா அவையை கொண்டு எப்படி மற்றவைக்கு டீச் பண்ணும், மற்றவைக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆசிரியர் அபிவிருத்தி தேவைகளை எப்படி இனங்காண்போம் என்று சொன்னால் ஒரு அவதானிப்பின் மூலம் இனங்காணலாம், வகுப்பறை மதிப்பீட்டின் கட்டளைப்பிதழ் மதிப்பீட்டின் மூலம் இனங்காணலாம், உள்வாரி வெளிவாரி மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டளைப்பிதழ் மதிப்பீட்டின் மூலம் இனங்காணலாம். ஆசிரியருடைய அப்ரைசல் ஒரு கொலம் இருக்குது, கடைசிக்கு முன்னுக்கு இதை நீங்கள் நிறைவேற்றுவதில் எதிர்கொண்ட இடர்பாடு, அதில் அவர் சொன்ன விஷயங்களை வச்சு கொண்டு இனங்காணலாம். டீச்சர்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று வச்சு அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இனங்காணலாம். இப்படி நாங்கள் ஆசிரியர் பயிற்சி அபிவிருத்தி தேவைகளை இனங்காணலாம். அப்போ அது இனங்காண்டாதான் இது மிச்சம் செய்ய வேணும். அப்போ எல்லாம் செய்கிறதுன்ற நோக்கம் கடைசி பிள்ளைக்கு போய் செய்வோம். அதை பிள்ளைக்கு போய் சேரணும்ன்றது மாணவர்களின் கற்றலை திசைமுகப்படுத்தணும். அதாவது இதனுடைய விஷயம் டீச்சரை பாசிட்டிவாக மாற்றுறது, பிள்ளைகளிடம் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துறது. ரைட், அப்போ முதலாவது SPPTD இயல்புகளில் ஒன்று மாணவர்களின் கற்றல் விருத்தியில் மாணவர்களின் கற்றல் விருத்தியினை திசைமுகப்படுத்த.
மாணவர்களின் கற்றல் விருத்தியினை திசைமுகப்படுத்த. என்ன என்ன இதன் விளக்கம் என்றதை நீங்க கவனித்துக் கொள்ளணும். என்னென்றால், மாணவர்களிடம் கற்றல் விருத்தியினை நாங்கள் ஏற்படுத்த வேணும் என்றால் ஆசிரியரின் நடத்தை கோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆசிரியரின் வான்மைத்துவ விருத்திக்கும் மாணவர்களின் கற்றல் விருத்திக்கும், ஆசிரியரின் வான்மைத்துவ விருத்திக்கும் மாணவர்களின் கற்றல் விருத்திக்கும் இடையில நேரான தொடர்பு இருக்கு. டீச்சர் ஆஃப் ப்ரொஃபஷனலாக ஸ்ட்ரென்த் பண்ணினா பிள்ளைகளின் விருத்தி என்றால் உங்களுக்கு தெரியும், வளர்ச்சியை விட விருத்தி கூட. விருத்தி என்றது அளவு ரீதியாகவும் பண்பு ரீதியாகவும். வளர்ச்சி என்றால் குரோத். விருத்தி என்பது பண்பு ரீதியாகவும் அளவு ரீதியாகவும் சேர்ந்தது. ஆகவே ஆசிரியருடைய வான்மை விருத்திக்கும் பிள்ளைகளினுடைய கற்றல் விருத்திக்கும் மாணவருடைய கற்றல் விருத்திக்கும் இடையில நேரான தொடர்பு இருக்கு. அப்போ டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணினா பிள்ளையின் பெர்ஃபார்மன்ஸ் கூடும். ஒன்று. ரெண்டாவது, இனங்கண்ட ஆசிரியர் வான்மை விருத்தி தேவைக்கேற்ப செயற்பட. சொல்லுங்க சார். இனங்கண்ட ஆசிரியர் வான்மை விருத்தியின் இனங்கண்ட ஆசிரியர் வான்மை விருத்தியின் தேவைக்கேற்ப செயற்படல். இனங்கண்ட ஆசிரியர் வான்மை விருத்தியின் தேவைக்கேற்ப செயற்படல். அப்ப என்ன அது சொல்லுது? எல்லா பாடசாலையில் எல்லா டீச்சரையும் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கல. யார் யாருக்கு தேவையோ அவைக்கு மட்டும். ரைட். மூன்றாவது, பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட. பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்படல். பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்படல். பாடசாலை ஸ்கூல் பேஸ்ட். பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்படல். அந்தந்த ஸ்கூல்லாம் செய்ய போகுது. ரைட். நான்காவது, கூட்டுறவான சூழலை கொண்டிருது. கூட்டுறவான சூழலை கொண்டிருத்தல். டீச்சர்ஸை ஒரு குரூப்பா, ஒரு குறிப்பிட்ட தேவையுடைய டீச்சர்ஸை குரூப்பாக்கி அவைக்கு செய்ய போறோம். இப்போ பவர் பிரசன்டேஷன் தேவைன்னா அவைக்கு. ஒரு பிரைமரியில் இருக்க டீச்சர்ஸுக்கு செகண்ட் லாங்குவேஜ் சிங்கள சொற்களில் பிரச்சனை இருக்கண்டா அதை வைக்க. அதாவது வகுப்பறை அமைத்துவத்தை ஹேண்டில் பண்றதுல பிரச்சனைனா அதை வை தனி. ரைட். ஐந்தாவது, தொடர்ச்சியாக இருத்தல். திரும்ப சொல்றேன். SPBT இயல்பில் முதலாவது மாணவர் கற்றல் விருத்தியினை திசைமுகப்படுத்துறது. அதாவது என்ன சொல்லப்படுது என்றால், மாணவர் கற்றல் விருத்தியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஆசிரியர் நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஆசிரியர் வான்மை விருத்திக்கும்
மாணவருண்ட கற்றல் விருத்திக்கும் இடையில ஒரு நேரான தொடர்பு இருக்கு. ரெண்டாவது, இனங்கண்ட ஆசிரியர் வான்மை விருத்தி தேவைக்கேற்ப செய்யப்படலாம். என்ன தேவையோ, என்ன அபிவிருத்தி தேவையோ அதுக்குத்தான் செய்கிறது. மூன்றாவது, பாடசாலையினால் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்படும். இதுதான் அதில் ஒரு பியூட்டி. என்னென்றால் எல்லாருக்கும் கமன் இல்லை, அந்த ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதை அவ செய்கிறது. அடுத்தது, கூட்டுறவான சூழல். அதாவது ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு தொகுதியினருக்கு ஒரு குழு சின்ன டீமுக்கு தான் செய்ய போகிறோம். அதே தொடர்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியாக இருக்கும்ன்றது ஒரு விஷயத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறது. அதை ட்ரெயின் பண்ணப்பட்டால் பேருந்து அவர் ஒரு டிஓடியாக மாறி மற்றவைக்கு ட்ரெயின் பண்ணுறது. டீச்சர்ஸுக்கு ஒரு சகபாடி பயிற்றுனர் என்ற அடிப்படையில் ஒரு சகபாடி கற்றல், ஒரு நல்ல டீச்சர் கேட்பிக்க போய் பார்க்கலாம். அப்போ அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். அல்லது ஒரு சகபாடி இன்னொரு ஆளை போய் மதிப்பிட்டு அதிலிருந்து லேர்ன் பண்ணுற விஷயங்களாக அது இருக்கலாம். ஆகவே இந்த டீச்சர்ஸுன்ற பயிற்சி தேவையை சரியாக இனங்கண்டு அதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டு நாங்கள் கொண்டே அதை செய்கிறதா இருக்கும். அப்போ பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர் பயிற்சி தேவை இனங்காண்பதற்கு நான் சொன்ன மாதிரி அப்போது பல விஷயம் இருக்கு. அவதானிப்புகள், வகுப்பறை மதிப்பீடு, கருதப்பித்தல் மதிப்பீடு, அப்ரைசல், டீச்சர்ஸுக்கு இருக்க ஒர்க் ஷாப்கள் மூலம் நாங்கள் அதை இனங்காணுவோம். அவைக்கு நாங்கள் ஒரு ஒரு பிரச்சனையை பிள்ளை சார்ந்த ஒரு பிரச்சனை இனங்கான ஒரு இந்த எஸ்பிபிடிடி ப்ரோக்ராமில் ஒரு கேஸ் ஸ்டடி செய்யலாம். இப்போ பிள்ளைகள் ஏன் தொடர்ந்து பாடசாலைக்கு வராமல் விடுகிறார்கள், அல்லது பிள்ளைகள் ஏன் கட்டாயக்கல்வி மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆகினோம், அதுக்குரிய பல காரியங்கள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நாங்கள் அதை தீர்க்கலாம். அல்லது ஒரு ஆக்ஷன் ரிசர்ச், அதாவது நாங்கள் அண்டையை பார்த்த மாதிரி ஏன் பிரைமரியில் பிள்ளைகள் பொறிமுறையாக எழுதினோம் இல்லை, அல்லது கணித பாடத்தில் ஏன் இடர்படுகினோம், அப்போ அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்படி சின்ன சின்ன ப்ரோக்ராம் நாங்கள் செய்யலாம். அல்லது ஒரு விசிட் பண்ணியும் பார்க்கலாம். வேறு ஒரு இடத்த போய் அங்கே என்ன எப்படி செய்யணும், என்ன நடக்கின்றதை பார்க்கலாம். அது ஒரு டிஜிட்டல் லேர்னிங் எப்படி செய்யணும் என்றதை பார்க்கலாம். ரைட். அல்லது சகபாடி பயிற்றுவித்தல். சகபாடி பயிற்றுவித்தல்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரே சம வயதுக்குரிய ஆக்கள் ஒரு ஆள் மற்றவைக்கு ட்ரெயின் பண்ணுறது, அல்லது ஒரு ஆள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டலாம். ரைட். அல்லது பாடசாலைகள் இணைந்தும் சில வேலையை செய்யலாம். ஒரு ஸ்கூல் இன்னொரு ஸ்கூலுக்கு போய் அந்த விஷயங்களில் எப்படி செய்கிறது, அந்த ஸ்கூல் இங்கே விசிட் பண்ணுறேன்னு அப்படி செய்யக்கூடியதாக நிலைமை இருக்கு. ரைட். இது இப்போ எஸ்பிபிடிடி சம்மந்தமாக உங்களுக்கு இதில் கொஞ்சம் விஷயம் மெயினானது வந்தாச்சு. அதாவது எஸ்பிபிடிடி என்ற என்ன, அதனுடைய இயல்புகள், எஸ்பிபிடிடி செயற்பாட்டின் அந்த படிமுறைகள், அவை இந்த பாடசாலை ஆசிரியர் அபிவிருத்தி தேவை எப்படி இனங்காண்றது, அதுக்குரிய திட்டத்தை தயாரிக்கிறது எஸ்டிஇசி, நடைமுறைப்படுத்துறது எஸ்எம்சி. ஆனால் அதுக்கு தனியொரு குழுவாக ஒரு உபகுழுவை நியமிக்கலாம், அது எஸ்பிபிடிடி உபகுழு என்ற அடிப்படையில் அது போகும். ரைட். அப்போ இங்கே நாங்கள் ஒரு நல்ல அதிபர் தன்னை டீச்சரை ஸ்ட்ரென்த் பண்ணித்தான் ரிசர்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை பிள்ளைகளின் அடைய மட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்தலாம்ன்றது தெளிவாக விளங்குவாராக இருந்தால் அவருக்கு தன்னை மனித வலுவை சரியாக பயன்படுத்த வேணுமென்றது தெரிஞ்சிருக்கு. ரைட். இதில் நீங்கள் போடுறீங்க முதல் நடந்த வகுப்புகள், பேப்பர்கள், அது இந்த விடைகள் நீங்கள் அதை அட்மினை கேட்டு தான் எடுக்கணும். அவர்கிட்ட தான் கிடக்குது. நீங்கள் அட்மினை கேட்டீங்கன்னா அவை உங்களுக்கு தெரிவினது. நான் உங்களுக்கு நேரம் தர முடியாது. ரைட். ஓகே. ஆகவே இந்த கேஸ் ஸ்டடியில் இந்த பின்னைக்கு இருக்கிற 3 வினாவை தவிர மிகுதி முழு வினாவும் நாங்கள் ஏற்கனவே படித்ததை வச்சுக்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணி எழுதக்கூடியது. படித்ததை பிரயோகித்து எழுதக்கூடிய வினாக்கள் தான் கடைசி 3 விட மிச்சம். அதுக்கு நீங்கள் எழுதியே ஆக வேணும். எழுதாட்ட வந்து வராது விட. ரைட். தயவு செய்து இனிமேல் நீங்கள் எழுதின விடையை கேட்டு நான் வகுப்புக்கு வருவேன். ஏனென்றால் இதில் நானே கேள்வி நானே விடையை சொன்னால் நட்டம் உங்களுக்கு. சரிதானே? கிரவுண்டில் போய் விளையாட வேண்டியாக்கள் நீங்கள். நான் சொன்னேன், நான் ஆஸ் அ கோச். சரிதானே? நான் கிரவுண்டில் போய் நின்று விளையாடுகிறார், நீங்கள் தான் விளையாடணும். அப்போ நீங்கள் விளையாடணும்னா நாங்கள் சரியாக கோச் பண்ணணும்னா நீங்கள் விடுற சரியாக அப்ரிஷியேட் பண்ணணும், பிள்ளையை திருத்தணும். அப்போ நீங்கள் எழுதினா தான் எது சரி எது பிள்ளைன்னு எனக்கு தெரியும், சொன்னால் தான் தெரியும். சரிதானே? ஆகவே இருக்கிற நேரத்தை கவனமாக பயன்படுத்தணும், திட்டமிட்டு பயன்படுத்தணும். என்னை பொறுத்தவரையில் ஒரு 10 கேஸ் ஸ்டடி செய்தால் காணும். இப்போ கிட்டத்தட்ட நான் இப்போ உங்களுக்கு 4 செய்துட்டேன், நான் ஆன்சர் செய்துட்டேன்.
அப்போ ஒரு 10 கேஸ் ஸ்டடி வந்துடுது கிட்டத்தட்ட. இதை சரியா லேர்ன் பண்ணினீங்கன்னா இனி நீங்கள் செய்கிற எல்லாம் எக்ஸாம். இனி நாங்கள் போடுற பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம். அதை நீங்கள் செய்து பார்த்து மார்க்ஸ் ஏர்ன் பண்ண முடியாது. ஆகவே நாங்கள் அடுத்தது ஒரு எக்ஸாம் பேப்பராக தர மாடல் பேப்பராக செய்யுமோ அதை நாங்கள் எக்ஸாம் மாதிரியே கரெக்ட் பண்ணி கொண்டு போவோம். அப்போ உங்களுக்கு அதில் என்ன நீங்கள் லேர்ன் பண்ணினீங்கள்ன்றது தெரியும். ஏனென்றால் நாங்கள் ஃபீட்பேக்கை பார்க்காட்டா பிரயோசனம் இல்லை. இது டிரெக்ட் கிளாஸ்ன்னா மொத்த பார்த்தே பிடிச்சிக்குவோம். ரைட், இது அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கணுமெண்டா நாங்கள் நாலேஜ் அப்படியே தந்து கொண்டு எங்களோட ஸ்கில்லை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் அவங்க என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு மெக்கானிசம் இல்லை. ரைட், பெயரளவு தலைமைத்துவம் நாங்கள் ஏற்கனவே நடுவிலும் சொல்றது என்னென்றால் தீர்மானம் எடுக்கிறத வச்சுக்கொண்டு தான் எங்களோட 3 தலைமைத்துவம் இருக்கு. ஜனநாயகமா, சர்வாதிகாரமா, பேரளவு. எல்லாருடைய பங்கு பெற்றலோட தீர்மானம் எடுத்தால் அது ஜனநாயக தலைமைத்துவம். தனித்து தீர்மானம் எடுத்தால் சர்வாதிகார தலைமைத்துவம். பாடசாலை செயற்பாடுகள் தொடர்பாக தலைவர், நாங்கள் பாடசாலையை மட்டுமன்னு எடுத்துக்கொண்டால் அதிபருக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசாமல் இருந்துட்டு போவார். ஆனால் பாடசாலையில் எல்லாம் தன்னோட நடக்குது என்றால் அவர் பேரளவுக்கு அதிபராக இருக்கிறார். அதை தவிர சிக்னேச்சர் பவர் மட்டும் அதை வைக்கிறார், பள்ளிக்கூடம் தன்னவாழ்ல போகுது. பேரளவுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் பேரளவு ஜனாதிபதி என்று சொல்ற மாதிரி அதிகாரம் இல்லை, கொடியேற்றலாம், வெளிநாட்டு பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் வரவேற்கலாம், அவ்வளோதான். அவர்கிட்ட பவர் இல்லை, ஆனால் போஸ்டிங் இருக்கு, அப்படி இருக்கு. ஆனால் அது எங்களுக்கு அதிக அளவில் வர்றே இல்லை. எங்கள்கிட்ட அப்படி கேள்வியே வராது. ஆனால் அப்படின்னு சில அதிபர்கள் இருக்கிறார். ரைட், இதில் ஏதாவது இந்த சொன்ன இவ்வளவு கேள்வியில் ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஒரு டவுட் ஒன்று சார். ம், சார் அந்த எஸ்பிபிடி ப்ரோக்ராமிக்கு தானே சார், அதுக்கு ஒவ்வொரு வருடங்களும் அந்த நிதிகள் ஒதுக்கப்படுகிறதா சார்? ஒவ்வொரு வருஷம் இல்ல ஒதுக்கப்படும். ஒவ்வொரு வருடம் ஒதுக்கப்படும். பயன்படுத்தப்படாட்டி அப்படியே ஸ்கூலில் காசு இருக்கும். ஓகே சார். அது ஸ்கூலுக்கு ஒரு காசை தந்தா அது கிராண்ட், அதாவது கவர்மெண்ட் அதை டிபார்ட்மெண்ட் அதை எக்ஸ்பெண்டிச்சராக காட்டிக்கொள்ளும். ஸ்கூலுக்கு தந்த காசை திரும்ப எடுக்கலாம். அது ஸ்கூலுக்கு கிராண்டாக வரும். ஆனால் அது உங்களுக்கு தெரியணும் என்னென்னா, பாடசாலைக்கு தர எந்த ஒரு காசும், அதாவது சாஃப்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்குரியது டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் வரும். பிள்ளைகளுக்கு வந்த காசை பிள்ளையை தான் மேம்படுத்தும், டீச்சருக்கு வந்து டீச்சரை தான் மேம்படுத்தும். ஆனால் டீச்சருக்கு வந்த காசை அவசிய தேவை கருதி பிள்ளைக்கு மாற்றி அனுமதியோட பயன்படுத்தலாம். ஆனால் பிள்ளைக்கு வந்த காசை எடுத்து டீச்சருக்கு பயன்படுத்தலாம். அதாவது பிள்ளைகள்லாம் முன்னுரிமை என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம். டீச்சருக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு பிள்ளைங்க காசை எடுக்கல. உங்கள்கிட்ட எஸ்பிபிடி காசு போட்டு நீங்கள் செலவழிக்காட்டா அது அப்படியே அந்த உங்களோட கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் ஜெம்மில் எஸ்பிபிடின காசு வந்து கொண்டே இருக்கு. போன வருஷம் தான் செலவழிக்காமல் இருந்தால் இந்த வருஷம் போட அது சேரும், அப்படியே திரண்டு வந்து கொண்டே இருக்கு. ஓடிட்டு வந்தால் அதுக்கு குவேரி எழுதுவார், ஏன்னு உங்களுக்குரிய செய்யப்பட நீங்கள் செய்யலை. அப்போ அவன் சிலவில் உங்களோட ரிசல்ட்ஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அது குறைவாக இருக்குன்னா இதுதான் ரீசன். ஆகவே இந்த நிதியை உரிய வகையில் பயன்படுத்தப்படாயா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அது வரைக்கும் விளக்கம் கேட்பாங்க. சார் இன்னொரு டவுட் சார். ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சீனியர் டீச்சர் அவங்க ஒரு இது சம்பந்தமான நாலேஜபிளா இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த ப்ரோக்ராம் செஞ்சா அவங்களுக்கு கொடுப்பனவு வழங்கலாமா சார்? இல்ல வழங்கக்கூடாது? இல்லை, வழங்க முடியாது. பாடசாலையில் இருக்கிற எவருமே உங்களோட பாடசாலைக்கு செய்யறதுக்கு கொடுப்பனவு பெற முடியாது. அதைத்தான் வேர்ல்ட் பேங்கும் விரும்புது. அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்ட்டை கொண்டு மற்றவைக்கு, உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு சீனியர் டீச்சர் நல்ல ஆக்டிவான டீச்சர் இருக்கிறான்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு பிரைமரி டீச்சர், ஆனால் ஒரு பெஸ்ட் டீச்சர். மற்றவர்கள் கொஞ்சம் இளமாக்கல்ண்டா அந்த சீனியர் டீச்சரை ஒரு மாடல் கிளாஸ் எடுக்க விட்டுட்டு மற்றவர்களை அதை அவதானிக்க வரும். இப்போ அவர்கள் அதனூடாக லேர்ன் பண்ணியிருந்தாங்க. பிறகு அந்த ஜூனியர்ஸை படிப்பிக்க வரும். அப்போ அதில் லேர்ன் பண்ண விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அந்த சீனியர் டீச்சர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவைய டெவலப் பண்ணுறது. அதுதான் எதிர்பார்க்கப்படுற. இதில் உங்களோட இருக்கிற ரிசோர்ஸை கொண்டு செய்யணும். சில உங்களுக்கு அது சாத்தியம் இல்லை, உங்கள்கிட்ட அந்த வளவாள இருக்குன்னா வெளியால் நாங்கள் ஹயர் பண்ணலாம்.
அதுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்கலாம். உங்களோட ஸ்டாஃப் வெளியில் வச்சு தான் அதுக்கு பேமெண்ட் இருக்குது. வேறு யாரும் வந்து உங்களோட செய்தால் பேமெண்ட் இருக்குது. உங்களோட ஸ்டாஃபே செய்தால் பேமெண்ட் இல்லை. ஆனால் அந்த ப்ரோக்ராமுக்கு ரீஃப்ரெஷ்மெண்ட் லஞ்ச், 1 டே ப்ரோக்ராமோட லஞ்ச் எடுக்கலாம், ரீஃப்ரெஷ்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் இருக்கு அலகேஷன். அதை பேமெண்ட் எடுக்கலாம். அதுக்காக போய் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் இல்லாமல் அதை ஆக்டிவாக செய்யலாம். ரைட். ஆகவே இந்த வினாக்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகவே எங்களுடைய அடுத்த வினாத்தாள் பரீட்சையாக இருக்கும். உங்களை நாங்கள் செவ்வாய்க்கிழமை அப்படி போட்டு விடுறோம். நீங்கள் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு நாங்கள் அன்றைக்கு எக்ஸாம் மாதிரி திருத்துவோம். தயவு செய்து நீங்கள் விடை எழுதி சரியா? Okay, thank you, sir. Okay, okay, bye. Good night. Thank you, sir.